அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 1319 ராமு சார் ரிவ்யூ தான். இன்னைக்கு எம்ஐஎம் ஸ்பீச்சஸ், நம்மளோட எம்ஐஎம் ஸ்பீச்சஸ ஒரு ரிவ்யூ பண்றாரு. இது நமக்கு ஒரு திருப்பி பார்ப்பது தான். எவ்வளவு நிகழ்ச்சி நடந்திருக்கோம், அதுல பல கருத்துக்கள் ஒவ்வொருத்தரையும் நம்ம சேர்த்து இந்த நிகழ்ச்சி எதுக்காக ராம் சாரை பண்ண சொன்னா, நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், வந்திருக்க தூரத்துல என்னென்ன கடந்து வந்திருக்கோம், எந்த மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் நம்ம இங்க பகிர்ந்து இருக்கோம், எவ்வளவு பெரிய செய்திகளை நம்ம இங்க கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு பலருக்கு நமக்கு திரும்பி பார்க்கறது, நினைவூட்டல். அது மட்டும் இல்ல, பார்க்காதவங்க பார்த்தாலும் இதுல அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு செய்திகள் இருக்குதா அப்படின்றதுதான். அது ஒரு சின்ன சின்ன ஒரு ரிவ்யூ கொடுத்த பிறகு இதனுடைய முழு அந்த எந்தெந்த வீடியோ பத்தி பேசுறாரோ, எந்தெந்த ஸ்பீக்கரை பத்தி பேசுறாரோ அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே நான் போட்டுறேன். அவங்க இந்த வீடியோ முழுதும் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ, எந்த தலைப்பு பிடிச்சிருக்கோ அது தெரிஞ்சுக்கணுங்கிறப்ப அந்த கீழே இந்த வீடியோ கீழே லிங்க் வரும், அதை எடுத்து பார்க்கலாம். அவங்களும் அவங்களோட கமெண்ட்டை போடலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இதுல ஒரு செய்தி நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது, நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. யாருக்குமே நான் இந்த சேனல்ல யாரையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு கிடையாது. நாங்க கேட்காத ஒருத்தரையும் கேட்காத ஒருத்தர்கிட்டே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்காத எல்லாரும் பல பேர், கிட்டத்தட்ட 3500 பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தருணத்துல ஒரு நன்றி தெரிவிக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் இந்த மைண்ட் யுவர் மைண்ட் டீம் சார்பாக எங்க டீம், எங்க சேனலுக்கு நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் செஞ்சிருக்கீங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்காக உங்களுக்கு எல்லாம் ஒரு கைத்தட்டு நாங்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்றோம். அவங்க சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் ஒரு கைத்தட்டலாம் நம்ம எல்லாருமே. உங்களுக்காக ஒரு நன்றியும் வாழ்த்தும் சொல்கிறோம். நிகழ்ச்சி நீங்க ஆரம்பிக்கலாம் சார். வந்திருக்கும் எல்லோருக்கும் வரவேற்பு, பாராட்டு, வாழ்த்து, நன்றி. போன வாரம் நான் பெண்களை தெய்வமா மதிக்கிறவன்றதுனால 5 பெண் தெய்வங்களை பத்தி அவங்க என்ன பேசினாங்களோ அதெல்லாம் நான் பேசியிருந்தேன். அதனால இன்னைக்கு இந்த ஆண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. என்ன, நீ எங்களெல்லாம் டீல்ல விட்டேன்னு. அதனால அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறதுனால சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போலன்னுவாங்கல்ல. சரி, இன்னைக்கு 5 பாய் அவங்க என்னென்னலாம் பேசினாங்களோ அதை எடுத்து பேசலாம் அப்படின்னு எடுத்திருக்கிறேன். சரியா? நீ முதல்ல டாக்டர் ஸ்ரீதரன் நைஜீரியாவை பத்தி பேசியிருக்கிறாரு. அதனால அது ஃபர்ஸ்ட் தலைப்பு டாக்டர் ஸ்ரீதரனும் நைஜீரியாவும். அவங்க ஆப்பிரிக்கால ஒரு 20-22 வருஷத்துக்கு மேல இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல கல்யாணி மேடம் ஒரு பள்ளிக்கூடமும் நடத்தி இருக்கிறாங்க. அங்க வாழ்ந்த வாழ்க்கை, அந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த லெக்சர் நல்லா இருந்தது. அதுல நைஜீரியாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றோம் நம்ம, அது இருண்ட கண்டம் அப்படின்னு வேற இன்னொரு பேர் வைத்திருக்கிறோம், வளராத இடம் அப்படின்னு இன்னொரு பேர் வைத்திருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற போது அதை அந்த ஊர்ல ஒரு 2 டிகேடுக்கு மேல ஒரு ஆள் இருந்து சமாளிச்சிருக்கிறாருன்னா அப்ப ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? தேர் ஹஸ் காட் டு பி சம்திங். ஒரு பிஹெச்டி படிச்ச ஆள், ஒரு கெமிஸ்ட்ரியில பவர்ஃபுல்லா இருக்கிற ஆள், அகடமிக்கலி ஹைலி குவாலிஃபைடு பர்சன், if he decides to stay in a country for more than 2 decades, then there must be something. அப்போ what did attract him அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் பார்க்குறோம். அதுல அவர் சொல்றாரு, ஆப்பிரிக்கால அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் இருங்க, இது நம்பர் கட் பண்ணி வருமா? இல்ல சார், பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இல்ல, ஃபேஸ் ஸ்ட்ரைட்டா இல்ல, இப்படி மேல இப்ப கரெக்டா இருக்கு. இல்ல, ஒரு போன் கால் வந்துனே இருக்குது, 3 கால் அடிச்சிட்டாங்க சார். அது ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருங்க சார். அப்படியா? நீங்க ஏரோப்ளேன் மோட்ல போட்டுட்டீங்கன்னா எது கால் வந்தாலும் அப்புறமா நீங்க ஆன் பண்ண பிறகு வந்துடும். சரி, தெரியல, பார்க்கலாம். 3 கால் கட் பண்ணிட்டேன், பார்க்கலாம். லெட்ஸ் see. சரியா? இவர் ஹாய் ஹாய் ஹாய்.
எங்கேயோ இந்த ஆள் குறுக்கில் வந்து கழுத்து விட்டானே. நைஜீரியா. இது நார்த் வெஸ்ட் ஏரியாவில் இந்த நைஜீரியா அப்படிங்கிற ஊர் இருக்குது. ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட 35-40 நாடுகள் இருக்குது. நம்ம ஒட்டுமொத்தமாக ஆப்பிரிக்கான்னு பார்க்குறோம். சில நேரங்களில் சவுத் ஆப்பிரிக்கா, நெல்சன் மண்டேலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த சில காடு கலஹாரி இல்லைன்னா அந்த காட்ஸ் மஸ்ட் பி கிரேசின்னு ஒன்று எடுத்தாங்க. அப்புறமா பொட்ஸ்வானா அப்படின்னு அதெல்லாம் பார்த்துருப்போம், படங்களில் காமிச்சிருப்பாங்க. பட் நைஜீரியான்னு சொன்னாலே நம்ம பல நேரங்களில் பேங்க்கு, இந்த ஃபைனான்ஸ் ஸ்கேமு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அந்த நாட்டை பற்றி அவர் டாக்டர் ஸ்ரீதர் சொல்றாரு. பக்கத்துல பெனின் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது லெஃப்ட் சைடில், மேல நைஜர்னு ஒரு ஊர் இருக்குது, ரைட் சைடில் சாட் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. பெனின் BENIN, நைஜர் NIGER, சாடு CHAD. இந்த மூணும் இது சரௌண்டட் பை நைஜீரியா இஸ் சரௌண்டட் பை ஆல் தீஸ் 3 கண்ட்ரிஸ். அதில் பெரும்பாலும் இவங்க பேசுறது இங்கிலீஷா இருக்குது, இல்லைன்னா அவங்க பேசுகிற இன்னொரு ஏரியா வந்து ஃப்ரெஞ்சாக இருக்குது. ஆனால் பெனின்ங்கிற ஏரியாவில் அவங்க ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நைஜரில் ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் பேசுகிறாங்க, சாட்லேயும் அதே மாதிரி ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஃப்ரெஞ்சு லாங்குவேஜும் இங்கிலீஷும் ஓடுது. நாம் இங்கே இங்கிலீஷ் படித்தா கொஞ்சம் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இங்கே சில மாநிலங்களில் இங்கே இருக்குது. ஆனால் அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, இயல்பாகவே கிராமர் அப்படின்னு ஒன்று தெரியாமல் ஒரு தாய்மொழி மாதிரி எல்லாருமே இங்கிலீஷில் பேசுகிறாங்க. Somehow they manage to get grammar all by themselves. அதனால எல்லாருமே இயல்பாகவே அவங்க பள்ளியில் படித்தாங்க, கல்லூரியில் படித்தாங்க, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இயல்பாகவே இங்கிலீஷ் நல்லா பேச தெரியுது. நாம் குவாலிஃபிகேஷனோட பேசுகிற இங்கிலீஷை விட அவங்க இயல்பாக பேசுகிற கிராமர் அப்படின்னு ஒன்று தெரியாமலே அவங்க பேசுகிற அந்த இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் லாகோஸ், LAGOS, லாகோஸுங்கிற இடம் அங்கே கேபிட்டலாக இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, இங்கே வச்சு மேனேஜ் பண்ண முடியல, இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்குது, பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னு நினச்சி அவன் பக்கத்தில் அபுஜா அப்படின்னு இன்னொரு டவுன் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டவுனை ஃபுல்லாக டெவலப் பண்ணி இது இந்த லாகோஸ் லெவலுக்கு அது ஒரு பிரமாதமான மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக அதை மாற்றுறாங்க. இப்போவும் பார்த்தோம்னா இங்கே ஆந்திராவை பிரித்தாங்க இல்லையா, ஆந்திரா தெலுங்கானான்னு பிரித்தாங்க. அதுக்கப்புறமா ஆந்திராவில் ஏதோ ஒரு ஊர் பேர் மறந்து போச்சு, அந்த ஓரமாக இருக்கிற ஊர், அதை பிடிச்சி இப்போ கேபிட்டலாக மாற்றி ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஹைதராபாத் தான் இருந்தது, 2 பேரும் ஹைதராபாத் கேட்டாங்க, அப்புறமா மாற்றி இந்த பக்கம் மாற்றிருக்கிறாங்க. அதேமாதிரி ஒரிசாக்கு போனீங்கன்னாலும் ஒரு பீரியடில் கட்டாக் வந்து கேபிட்டலாக இருந்தது, அதுக்கப்புறம் புவனேஸ்வர்னு ஒன்று மாற்றினாங்க. அது மாதிரி சில நேரங்களில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வர்ற போது சில இடங்கள் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணுவாங்க. Abuja got developed because of the decision that was taken by the government. அப்புறமா 3 குரூப் ஆஃப் எத்னிசிட்டி இருக்குதுங்கிறாங்க. நிறைய குரூப் இருக்குது, ஆனால் 3 மேஜர் குரூப். ஒன்று பேர் ஹவுசா, HAUSA ஹவுசா, இன்னொன்று யோருபா, YORUBA யோருபா, இன்னொன்று இக்போ, IGBO. இது வந்து 25, 21, 18 கிட்டத்தட்ட 60% மக்கள் இந்த 3 இனத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இவங்களுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னுட்டு ஆப்பிரிக்காவில் பார்த்தோம்னா அந்த மொத்தம் ஆப்பிரிக்காவில் 35-40 நாடுகள் நினைக்கிறேன். அதில் நம்பர் 1 இவங்க GDP பெருசாக இருக்குது, $500 பில்லியன் அப்படின்னு இருக்குது. $500 பில்லியன் அந்த ஆப்பிரிக்காவில் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்குற போது கூடுதலாக இருக்கிறது போல தோணும். ஆனாலும் கூட அதை பெர் கேபிட்டா இன்கம்னு எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து டிவைட் பண்ணுற போது அது வந்து நெட்டா $2,300 பெர் கேபிட்டா அப்படிங்கிற மாதிரி பெர் இண்டிவிஜுவல் ஒரு ஆள் ஒரு வருஷத்துல $2,300 சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுவே பக்கத்தில் இருக்கிற ஈஜிப்ட் பார்த்தீங்கன்னா அங்கே $470 பில்லியன், இதை விட குறைவு. இவங்க $500 பில்லியன், அவங்க $470 பில்லியன். என்ன ஆனால் $470 பில்லியன் ஆன கூட பெர் கேபிட்டா இன்கம் இவங்களது வந்து $2,300, எகிப்தில் $4,500, கிட்டத்தட்ட டபுள் ஆகுது அது. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கான்னு சொன்னேன் இல்லையா, நெல்சன் மண்டேலா இருக்கிற இடம், இருந்த இடம், அதில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே ஜிடிபி $410, பெர் கேபிட்டான்னு எடுத்தீங்கன்னா அது $6,700 இருக்குது. இவங்களை போல 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது.
அதனால இவங்க நல்லா பணம் பண்ணாலும் கூட மக்கள் தொகை கூடுதலாக இருக்கிறதுனால தனி மனித வருமானம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கிறது. பிரிட்டிஷ் காலனியில 1850 டு 1916 ஒரு 110 வருஷம் இவங்க பிரிட்டனுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். நாமளும் அந்த மாதிரி ரொம்ப நாள் இருந்து 1947 வரைக்கும் இருந்தோம். எங்க ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ 1500 1600 ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்க்கிற போது இவங்க 110 ஆண்டுகள் இவங்க பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறார்கள். அதுல இந்த ஸ்லேவ் ட்ரேடுன்னு நிறைய அடிமைகள் வச்சிருந்து அவங்களெல்லாம் இவங்க வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. இது பெரிய ஐரணி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளைக்காரன்லாம் ஒரு 5 5.25 அடி இருப்பான். இந்த ஆப்பிரிக்கால அவன் வந்து மிஞ்சி போனா 80 100 கிலோ இருப்பான். இவங்க வந்து அடிமைகள் சொல்ற ஆளெல்லாம் நிக்க வைப்பாங்க, செயின்ல போட்டு வச்சிருப்பாங்க. கையிலையும் சங்கிலி, கால்லையும் சங்கிலி போட்டு. அவன் 6 அடிக்கு மேல இருப்பான். 120 கிலோ 130 கிலோ இருப்பான். பார்த்தா பிரமாதமான ஆள் இருக்கும். அவனை நிக்க வச்சு இந்த நம்ம ஆடு நல்லா இருக்குது பார், மாடு நல்லா இருக்குது பார், சந்தையில விக்கிற மாதிரி அவனை விற்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வித்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சவுத் சைடு தான் ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு டெவலப் ஆகுது. ஏன்னா அது நம்ம இந்தியா மாதிரி இப்படி குஜராத், மகாராஷ்டிராக்கு மேல இப்படி குஜராத் எல்லாம் வருது இல்ல, அந்த மாதிரி அவங்க நைஜர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பக்கம் ஏராளமான கடல் கிடைக்குது. கடல் கிடைக்குதுங்கிறதுனால வணிகம் அதிகமா இருக்குது. மீன் தொடர்பான செய்திகள் தான் நிறைய கிடைக்குது. ஆனாலும் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, கப்பற்படை எடுத்துட்டு வர்றவன் ஆளை பிடிச்சிடுறான். என்ன வேணா பண்ண முடியுது, அவனுக்கு பவர் நிறைய இருக்குது. அப்புறம் மிலிட்ரி கூ அப்படின்னுட்டு சதி வேலைகள் செஞ்சு, மிலிட்ரியோட சேர்ந்து சதி வேலைகள் செஞ்சு 1983ல மாத்துறாங்க. அப்புறம் 10 ஆண்டுகள் மிலிட்ரி ஆண்டதுக்கு அப்புறம் 1993ல பிரசிடென்சியல் எலெக்ஷன் வருது. அதுக்கப்புறமா டெமோக்ரஸி மாதிரி கொஞ்சம் ஓட்டுறாங்க. 2005க்கு பக்கத்துல உலகளாவிய அளவுல மிக அதிகமாக காடுகளை வெட்டி குவித்தவர்கள் யார் அப்படின்னா நம்பர் 1 நைஜீரியா இருந்திருக்குது. வளமையான இடம், ஆனா எக்கச்சக்கமா மரத்தை வெட்டி போட்டு டீஃபாரஸ்டேஷன் நிறைய பண்ணாங்க. அதுல உலகத்திலேயே நம்பர் 1 மிக அதிகமாக மரத்தை வெட்டியவர்கள் யாருன்னு கேட்டா இது நைஜீரியாவா இருக்குது. நைஜீரியா வுட்டு ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. அது மண்ணு நல்ல மண்ணு, காற்று நல்லா கிடைக்குது, பக்கத்துல கடல் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கிறதுனால அது ரொம்ப நல்ல மரங்கள் கிடைக்குது. அதனால இவங்க வெட்டி அதை மற்றவங்களுக்கு விற்க முடியுதுங்கனால அது லீகலாவோ இல்லீகலாவோ ஒட்டு மொத்தமா காற்றை அழித்து வித்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து ஜாம்பரா அப்படிங்கிற இடத்துல கோல்டு கிடைக்குது. கோல்டு கிடைக்குதுன்னு இஷ்டமா இங்கதான் கிடைக்குதே அப்படின்னுட்டு மாத்தி மாத்தி ரொம்ப தோணுனதுல கோல்டை தாண்டி அதுக்கப்புறம் லெட் ஈயம் சொல்லும் இல்லையா, லெட் வருது. லெட் வருதுன்னு இவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மெட்டல்னு அவன் எடுக்கிறான். அந்த லெட் வந்து லெட் பாய்சனிங் அப்படின்னுட்டு ஈயத்துல இருந்து வர்ற அந்த நச்சுத்தன்மை இருக்கு இல்லையா, அது தண்ணி எல்லாம் பரவி நாட்டு மக்கள் நிறைய கஷ்டப்பட்டு அப்புறம் கண்டுபிடிச்சு இதுக்கு பேர் லெட் பாய்சனிங், இனிமே அந்த கோல்டை தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மூடினாங்க. ஆனா அதையும் தாண்டி இல்லீகல் மைன்ஸ் இருக்கத்தான் செய்கிறது. இன்னமும் தேடுறவங்க இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் மழை எல்லாம் பெஞ்சதுன்னா இந்தியாவை போல இல்லாமல் 10 மடங்கு கூடுதலாக பெய்யும். அடிச்சு முழக்கம், காத்து தூக்கி போட்டுரும். அதனால அது இடி மின்னல் காற்று புயல் தண்ணீர் சொல்றாங்கல்ல, எல்லாமே பல மடங்கு கூடுதலாக இருக்கும் சொல்றாங்க. அப்புறம் நைஜர் அப்படின்னு இந்த மேலே சொன்னேன் இல்லையா, அங்கிருந்து வர்ற தண்ணி கிட்டத்தட்ட 63 விழுக்காடு தண்ணீர் நைஜர் அப்படிங்கிற மேல இருக்கிற நாட்டுல இருந்து நைஜீரியாவுக்கு கீழே வருது. இது நார்த்ல இருந்து சவுத்துக்கு வருது. ஆனாலும் கூட இவங்க சண்டை போடாம அவங்களோட சேர்ந்து ஒத்துமையாத்தான் இருக்கிறாங்க. இதுல ஏராளமான ஆறுகளும் அங்க நைஜீரியாவுக்குள்ள இருக்குது. அது தண்ணிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் இவங்க அசோசியேஷன், ஆர்கனைசேஷன் ஃபார் ஆப்பிரிக்கன் யூனிட்டி அப்படின்னு யூனியன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அந்த அதுல 5 கண்ட்ரி பக்கத்துல இருக்கிற நைஜீரியா, அந்த நைஜர், சாடு, பெனின் சொன்னலையா, அந்த மாதிரி ஒரு 5 கண்ட்ரி ஒன்னா சேர்ந்து நாம 5 பேரும் ஒன்னா சேர்ந்து நமக்குள்ள குடுக்கல் வாங்கல் வாங்கிக்குவோம். நான் உனக்கு விற்பேன், நீ எனக்கு விற்கலாம், நமக்குள்ள பண்டமாற்று பண்ணிக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வச்சுப்போம் அப்படின்னு சொன்னதுனால இவங்க கொஞ்சம் வேகமாக இவங்களால வளர முடிஞ்சது. அப்புறம் எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ் அப்படின்னுட்டு ஒரு அமைப்பு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதுல இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ் எல்லாமே இப்போ நான் சொன்னேன்ல, அந்த ஒரு 5-6 மாநிலங்கள் ஒன்னா சேர்ந்த நாடுகள் ஒன்னா சேர்ந்து அவங்க கொஞ்சம் வளர்ச்சிக்கான பாதையில இப்ப இருக்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தோம்னாலும் கூட இங்க நாடு வளமையான நாடு. அதுக்கு நடுவில் இவங்க தனியா இருந்தாங்கன்னா கூட என்ன ஆகும்னா,
இவங்க எங்கேயோ ஊருக்கு போறேன் அப்படின்னா அது யாருக்கும் சொல்லவும் மாட்டாங்களாம். அந்த நாட்டு மக்கள்ல யாரை நம்பலாம் யாரை நம்ப முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் இந்திய மக்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹிந்தி தான் பேசுவாங்களாம். பொதுவாகவே ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க ஆங்கிலமும் பிரெஞ்சும் பேசுவாங்க. இந்த நைஜீரியால இருக்கிறவங்க ஆங்கிலமும் பிரெஞ்சும் பேசுவாங்க போல் இருக்குது. அதனால இவங்க ஏதாவது முக்கியமான செய்திகள் பேசணும். அது வீட்டுல வேலைக்காரங்க இருப்பாங்க. இல்ல தெருவுல பேசிக்கிட்டு போறோம். இல்ல கடத்தெருவுல இருக்கிறோம். அங்காடியில இருக்கிறோம் அப்படின்னு இருந்ததுன்னா, இவங்க தமிழ்ல பேசுவாங்களாம். இவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கிலீஷ்ல பேசிட்டு இந்தியாக்காரங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஹிந்தி பேசினா புரியும்னு பேசுவாங்களாம். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு ஹிந்தி புரியாது. தெலுங்கு எல்லா மாநிலத்து மக்களும் அங்க இருக்கிறாங்க. அதனால இவங்க எல்லாமே சேர்ந்து நாம ஒரு மாதிரியா ஹிந்தி கத்துக்கிட்டு நாமளும் பேசலாம். அவங்களோட சேர்ந்து பிரெஞ்சுலயோ இங்கிலீஷ்லயோ பேசலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருந்த வீடு வந்து இவங்களுக்கு ஆபீஸே கொடுத்ததா. லெஃப்ட்ல ரைட்ல 2 6 மாடி வீடு, 12 வீடு. இவங்க பெரிய ஆபீசருங்கிறதுனால கொஞ்சம் வசதியான வீடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வேலை பார்க்குறவங்க செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாம் வந்து கீழேயே இருக்கிற 2 வீட்ல அவங்க இருப்பாங்களாம். மேல வந்து வேலை பார்த்துட்டு போயிருவாங்க மெய்டு மாரி. இல்ல இவங்க கீழ இறங்கி வர்றபோது பாதுகாப்புக்கு கூட வருவாங்க. ஆனா அவங்க பக்கத்திலேயே இருப்பாங்கங்கிறனால, அந்த பர்ட்டிகுலரா அவங்க பிளாக்ஸ்ல எல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கல்யாணி மேடம் ஃபர்தரா வீட்ட பத்தி நிறைய பேசுனாங்க. அப்புறம் 1ஆம் தேதின்னா அந்த ஒத்தப்படையில கார் நம்பர் இருந்ததுன்னா தான் அத ஓட்டலாமா. ரெட்டப்படை ஈவன் நம்பர் வச்சுக்கிறவங்க கார் ஓட்டக்கூடாதாம். அது 2ஆம் தேதி வந்ததுன்னா, ஈவன் நம்பர் இருக்கிறவங்க கார் ஓட்டலாமா. ஒத்தப்படை நம்பர் ஆட் நம்பர் காரு ஓட்டக்கூடாதாம். அதனால வீட்ல 2 கார் வச்சுட்டு 1, 3, 5, 7, 9, 11ன்னுட்டு ஒரு கார் ஓட்டுவாங்களாம். 2, 4, 6, 8, 10ன்னுட்டு இன்னொரு கார் ஓட்டுவாங்களாம். அதனால கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் 2 கார் வச்சுட்டு பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு நாள் நீங்க மற்ற பப்ளிக் வண்டியில தான் போகணும். இல்லைன்னா ஃப்ரெண்ட் வண்டியில போகணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ம், ஒரு நாள் வந்து இவங்க வீடை கிளீன் சானிடேஷன் டே அப்படின்னு மாசத்துல ஒரு நாள் வச்சிருவாங்களாம். வீடு மொத்தத்தையும் கிளீன் பண்ணிடுவாங்களாம். எல்லாருமே அது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். சானிடேஷன் டே ஆன் 1 டே எவ்ரி மந்த் அப்படின்னு போட்டு அந்த வீடு மொத்தமா எவ்வளவு தூரம் கிளீன் பண்ண முடியுமோ கிளீன் பண்ணி முடிச்சிருவாங்க. அதனால ஆண்டு கணக்காக குப்பைகள் சேர்க்கறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காதுங்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்மஸோ சண்டேவோ வந்ததுன்னா எல்லாரும் சர்ச்சுக்கு போயிடுவாங்களாம். எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிடுவாங்களாம். கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது ஃபேமிலி மீட் பண்ணியே ஆகணும் சண்டேல அப்படின்னு அவங்க ஒரு அதை வந்து கோட்பாடாகவே வைத்திருக்கிறார்கள். அது எழுதப்படாத விதியாகவோ சட்டமாகவோ இருக்குதுங்கிறதுனால எல்லாரும் சண்டே அன்னைக்கு அவங்கவுங்க ஃபேமிலியை பார்க்க போயிடுவாங்களாம். அந்த நண்பர்கள் எங்கெங்க இருந்தாலும் உறவினர்கள் எங்கெங்க இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா கூடியே ஆகணும். எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கணுங்கிறதுனால வீக்லி மீட்டிங்னு ஒன்று வந்துடுது. அதே மாதிரி மந்த்லி கிளீனிங் அப்படின்னு ஒன்று வந்துடுது. அதுக்கப்புறம் யாராவது இறந்து போனா எல்லா உறவினர்களும் வரணும் அப்படிங்கிறதுனால அவங்க சில நாட்கள் 4-5 நாள் கூட மார்ச் வரையிலேயே வச்சிருந்துட்டு வெளிநாடுகள்ல மற்ற இடங்கள்லாம் இருக்கிறவங்க எப்படியாவது டிராவல் பண்ணி வரட்டும் பண்ணிட்டு பாடியை பாதுகாத்தே வச்சிருப்பாங்களாம். எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க, உறவினர்கள் மொத்த பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் தான் அதை அவங்க கிரிமேஷன் வேலை எல்லாம் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்தியாவுக்கு வர்றேன் அப்படின்னா கூட அதை சொல்ல மாட்டாங்களாம் யாருக்கும். அது சொன்னோம்னா அது ரொம்ப ஈஸியா திருட்டு பயமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே பர்ஸ்ல எடுக்கிற மாதிரி பாக்கெட்ல கொஞ்சம் காசு வச்சுட்டு போவோம். யார் வேணாலும் திடீர்னு துப்பாக்கியை நீட்டி காசு கொடுன்னு கேட்பான். நம்ம காசை கொடுக்கலன்னா சுட்டுருவான். அதனால இந்த கொள்ளைக்காரனுக்கு கொடுக்கறதுக்காக நாங்க கவர்ல போட்டு எப்பவுமே ஒண்ணு வச்சிருப்போம். வீட்லயும் அது மாதிரி ஒண்ணு வச்சிருப்போம். வீட்டுக்குள்ள வந்து துப்பாக்கி காமிச்சான்னா இந்தா கவர் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோம்னா காசு வாங்கிட்டு போயிடுவான். காசு கொடுக்கலன்னா சுட்டுருவான் அப்படின்னு ஒரு டாக்டர் ஸ்ரீதர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு நாங்க தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்கள தமிழ்லயே பேச வச்சோம். அதனாலதான் அவங்களுக்கு தமிழ் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. தமிழை வந்து நாங்க இந்த மாதிரி வங்கி காசோலை அப்படிங்கிற மாதிரி தூய தமிழ்ல நாங்க பேசணும்னா மற்றவங்களுக்கு புரியாது. மற்றபடி நாங்க ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ பேசினா மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க முருகர் கோயில் இல்ல சிலை அது மாதிரி ஏதோ ஒண்ணு கொண்டு போய் பொதுவான இடங்கள்ல சிலது வைக்கிறாங்களாம். அப்புறமா வெங்கடாஜலபதி சிலை பாலாஜி சிலைன்னுட்டு தெலுங்குக்காரங்க கொண்டாந்து வச்சாங்களாம். இப்ப எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அவங்கவுங்க கடவுளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க.
அப்புறம் பீச் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவா எங்களுக்கு இருக்குது. ஆளுக்கு ஒண்ணு சமைச்சு கொண்டு வந்துட்டு நாங்க ஷேர் பண்ணி எல்லாருமா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்க சுகர் ரொம்ப சாப்பிடுறது இல்லை. அங்க சாக்லேட் கூட பிட்டர் சாக்லேட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமும் வெளியில இருந்து வர்றது அப்படிங்கிறாங்க. ரொம்ப இனிப்பு யாருமே ரொம்ப சாப்பிட மாட்டாங்களாம். ஃபிஷ் கறி ரொம்ப ஃபேமஸ், மீட்டும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆள் கருப்பா இருக்கிறதுனால கருப்பா இருப்பாங்க. ஆனா பல்லெல்லாம் பளபளன்னு இருக்கும். ஸ்கின் எல்லாம் நல்லா பளபளன்னு இருக்கும். அது மாதிரி ஆளே பார்க்கிறதுக்கு நல்லா இருப்பாங்க எல்லாருமே. நம்ம வெறும் கருப்புங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம். அதை தாண்டி ஆனா அவங்க ஸ்கின்னோ, கண்ணோ, சிரிப்போ எல்லாமும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு ஊசி போடுறதுன்னா கூட டாக்டரு, சாரி நான் உன்னை வலிக்க பண்ண போறேன். அதனால ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ஊசி குத்துவாங்களாம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவங்க நிறைய முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாம். பொதுல விழாக்கள் வந்ததுன்னா பிரமாதமான நடனங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு நம்ம கேட்டோம்னா, "இது சாம்பார்ல உப்பு போட்டுட்டியா?" அப்படின்னு போட்டா கேட்டோம்னா, அந்த மெய்டு வந்து டோன்ட் அப்படின்னுவாங்களாம். டோன்ட்ன்னு என்ன சொன்னேன்னா, நான் ஏற்கனவே போட்டுட்டேன். இதுக்கு மேல யூ டோன்ட் ஆட் அப்படின்னு அர்த்தமாம். இவங்க டோன்ட்ன்னா நம்ம நாட்டுங்கிறது தான் டோன்ட்ன்னு சொன்னாங்கன்னுட்டு, இன்னொரு வாட்டி உப்பு தூக்கி போட்டீங்கன்னா, அப்புறம் வாயில வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு வேலைய செஞ்சுட்டியா? இந்த வேலை முடிஞ்சிருச்சா? அப்படின்னு கேட்டா டோன்ட்ம்பாங்களாம். டோன்ட்ன்னா இந்த வேலைய நான் முடிச்சுட்டேன். இதுக்கு மேல ஃபர்தரா பேசாத அப்படிங்கிற மாரி அர்த்தமா. அதனால டோன்ட்ன்ற வார்த்தை அவங்க சொன்னாங்கன்னா, ஏற்கனவே நடந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு அவங்க டோன்ட் பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய இங்கிலீஷ் யூசேஜ் வேற அப்படிம்பாங்க. அதனால ஒரு டிஃபரண்டான வாழ்க்கை. அது இவங்க அழகாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருந்திருக்கிறார்கள். அதனால கல்யாணி மேடத்துக்கும் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் அதை அங்கே இருந்ததற்கும் சரி, இதை பற்றி பகிர்ந்து கொண்டதற்கும் சரி நன்றி, வாழ்த்துக்கள். இது ஒண்ணு. சரியா? அதுக்கு அடுத்தது இதனுடைய தொடர்ச்சி போல எடுத்தோம்னா, நம்ம சிவகுமார் வந்து முழு விளக்கு அப்படிங்கிற தலைப்புல முத்துலிங்கம் அப்படின்னு ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். அவர் வந்து கதை எழுதியிருக்கிறார். 1937 பிறந்தவராம். இப்ப இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவரு. அவர் பெண்கள் சைக்காலஜி எல்லாம் நல்லா உணர்ந்தவர். நார்மலா பெண்கள் உணர்வு பெண்களுக்கு மட்டும்தான் புரியும். கடல் ஆழமா, பெண்களுடைய மனசு ஆழமான்னு கேட்டா, பெண்கள் மனசு தான் ஆழம்னு சொல்லிடுவாங்க. கடல் கூட அவ்வளவு ஆழம் இல்லைன்றுவாங்க. அந்த மாதிரி பார்க்கிற போது இவர் விமன் சைக்காலஜியை அழகா புரிஞ்சுக்கிட்டு அதை கதையில கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சிவகுமார் சொல்றாரு. ஜெயமோகனோட ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தாராம் சிவகுமார். அதுல ஜெயமோகன் கோட் பண்ணியிருந்தாராம், நாடற்றவன் அப்படின்னு சொல்லி. நாடற்றவன்னா அவங்க ஊர்ல அவரை விரட்டி அடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விரட்டி அடிக்கப்பட்டவர் நம்முடைய ஆசிரியர் நினைக்கிறேன். இல்ல அந்த கதை மாந்தன் சொல்ற மாதிரி இந்த ஹீரோவா இருக்கும். நாடற்றவன் அப்படின்னு சூடான் நாட்டுல இருந்து அவனை விரட்டி அடிச்சிடுறாங்க அந்த ஆளை. அப்புறம் ஆனா இவர் ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடுறாரு, மரத்தன் எல்லாம் ஓடுறாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் வந்து ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. இதெல்லாம் இந்த கதையில் இல்லாத வெளி செய்திகள் நினைக்கிறேன். ஜெயமோகன் சொன்ன செய்தியாக இருக்கும். இதுல இந்த சூடான் நாட்டுல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவன், எந்த நாடுமே இல்லாதவன், நாடற்றவன். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். ஆனா பிரமாதமா ரன்னிங் ரேஸ் ஓடுறான். 45 கிலோமீட்டர் அவனால மரத்தன் ரேஸ் ஓட முடியுது. இன்டர்நேஷனல் ஸ்டாண்ட்ல ஓட முடியுது. 2012 ஒலிம்பிக்ஸ்ல இந்த ஆளு பார்ட்டிசிபேட் பண்றாரு. he was the first person. இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஏதாவது ஒரு நாட்டோட கொடியை தானே எடுத்துன்னு வரணும் நீ. அந்த நாட்டு கொடியை எடுத்துன்னு வந்து நான் முதல்ல அந்த மார்ச் பாஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்தந்த நாடு வர்றப்போ கொடி காமிப்பாங்க. வின் பண்ணா அந்த நாட்டு கொடி ஏற்றுவாங்க. உங்களுக்கு மெடல் கையில கொடுப்பாங்க. உங்க நாட்டு பண் பாடப்படும். ஆனா இவன் பிரமாதமா எல்லாமும் பண்றான். ஆனா இவன் இலங்கையில இருந்து வந்த தமிழன் அகதியா இருக்கும். இவன் சூடான்ல இருந்துக்கிறான், காங்கோல இருந்துக்கிறான். ஆனா அங்கெல்லாம் விரட்டி அடிச்சுக்கிறானுங்க. யுஎஸ்ஏ, கனடாலாம் இவன் அகதியாக அங்க போய் இருந்திருக்கிறான். இவன் விளையாடுறேன்னு சொல்றான். நீ எந்த நாடுன்னு கேட்கறாங்க. நாடு இல்ல. அப்புறமா ஆனா அவனை ட்ரையல்ஸ்ல விட்டா எல்லாத்துலயும் இவன் வின் பண்ணி காமிச்சிடுறான். தி பெஸ்ட்னு யார் இருக்கிறானோ அவனுக்கு இணையாகவோ அவனை விட விஞ்சியோ இவனால ஓடி காமிக்க முடியுது. அது முன்னால ட்ரையல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரீ ரன்னிங் எபிசோட்ஸ்ல. அதனால இவன் என்ன பண்றாங்க, he becomes a first man without a flag. கையில பிளாக் கிடையாது, நாடும் கிடையாது. ஆனா நான் ஏத்துலட்டே அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் பாஸ் பண்ணி அவன் வின் பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோவும் இங்க வந்து
ஸ்ரீலங்கால இருந்த ஆளு. ஸ்ரீலங்கால இருந்து அந்த இனப்படுகொலை எல்லாம் நடக்குது. அதுக்கு நடுவுல இந்த ஆள் தப்பிச்சு வெளில போறாரு. அதுக்கு முன்னால பள்ளியில படிக்கிற போது இன்னொரு பெண் ஒருத்தி இருக்கிறா. அந்த பெண் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா 8ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கும் அந்த பொண்ணை பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாரு. அந்த பொண்ணு இவரை பார்த்தா ஸ்மைல் பண்ணும். வெளியில பெல் அடிச்சா இவர் கிளாஸ்ல இருந்து இவர் வருவாரு. அந்த கிளாஸ்ல இருந்து அந்த பொண்ணு வரும். 2 பேரும் சிரிச்சுக்குவாங்க, பார்த்துக்குவாங்களே தவிர 4 வருஷம் பேசுனதே கிடையாதாம். ஆனா இந்த பையனுக்கும் பொண்ணை பிடிக்கும், பொண்ணுக்கும் பையனை பிடிக்கும். இப்படி இருக்கிறாங்க. ஒரு நுட்பமான காதல் ஒண்ணு இருக்குது. வெளிப்படுத்தாத காதல். 2 பேராலும் ஒரு மாதிரி மனதளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாருக்கும் விவரம் தெரியாது. அதுல இவங்களுக்குள்ள காதல் ஒண்ணு வளருது. இவருக்கு இங்க விரட்டி அடிக்கப்படுறாரு. அதனால அப்படியே விட்டுட்டு அந்த காதலியை விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு, புறப்பட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிடுறாரு. யுஎஸ் போறாரு, பாகிஸ்தான். இந்த கதாசிரியர் நினைக்கிறேன். இவர் வந்து லேண்ட்ஸ்கேப் ரைட்டர்னு சொல்றாங்க. கதாசிரியர் கதை மாந்திரன் கொஞ்சம் குழப்பி நினைக்கிறேன்னு நினைக்கிறேன், தெரியல. சரியா? கதாசிரியர் அமெரிக்காவில் இருந்துக்கிறாரு, பாகிஸ்தான்ல இருந்துக்கிறாரு, யுனைடெட் நேஷன்ஸ்ல வேலை பார்த்துக்கிறாரு, வேர்ல்ட் பேங்க்ல வேலை பார்த்துக்கிறாரு, ஆப்கானிஸ்தான் இருந்துக்கிறாரு. அந்த பல்வேறு தரப்பட்ட நாட்டு கல்ச்சர், நாகரிகம், பண்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமும் அறிந்ததுனால இவரால் முடியுது. 1937 இருந்து 86 வயசு இப்ப கனடால இருக்கிறார் போல் இருக்குது. இவர் இதை அடிவொற்றி இந்த பயண அனுபவங்கள் எல்லாத்தையும் பார்த்தது, அந்த அனுபவங்கள்லாம் இந்த உள்ளுக்குள்ள கொண்டு வர்றாரு. ஸ்ரீலங்கால இருந்து இவர் ஆப்பிரிக்காவுக்கு வந்துடுறாரு. இவர் பேரு, ஹீரோ பேரு கணேஷ் ஆனந்தன் நினைக்கிறேன். கணேஷ் ஆனந்தன் தாமோதர பிள்ளை. அப்பா பேர் தாமோதர பிள்ளை. என்ன இது, இந்த பேர் இவருக்கு ரொம்ப பிடிக்குது. கணேஷ் ஆனந்தன் தாமோதர பிள்ளைன்னு சொன்னா இவர் போயிருக்கிற ஆப்பிரிக்காவில் இருக்கிற யாருக்கும் புரிய மாட்டேங்குதான். அதனால ரொம்ப சுருக்கமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கணேஷ் நந்தன் அப்படின்னு பேர் மாத்திக்கிறாரு. இதுதான் முதல் பேரு, இதுதான் கடைசி பேரு, இதுதான் நடு பேரு, இதுதான் மொத்தம் பேரு, இதுதான் கிறிஸ்டியன் பேரு, நீ என்ன வேணா வச்சுக்கோ, என் பேர் கணேஷ் நந்தன் அப்படின்னு சுருக்கமா வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால 10 வருஷம் இருக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் இங்க ஸ்ரீலங்காவுக்கு வர்றாரு. அந்த பெண்ணை பார்க்கிறாரு, பேசுறாரு. அந்த பெண் சரின்னு சொல்றா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சரியா பண்ணிட்டு, சங்கீதான்னு பேர் அவருக்கு, அந்த காதலியா இருந்தவளை அப்புறம் மனைவியாக கூட்டிக் கொண்டு ரொம்ப நாள் கழிச்சு இவர் திரும்ப ஆப்பிரிக்காவுக்கு கூட்டு போய் வச்சுக்கிறாரு. ஆப்பிரிக்கால இவருக்கு குடியுரிமை அப்படின்னு ஒண்ணு வேணும். நம்ம பிறந்த நாட்டுல விரட்டி விட்டானுங்க ஸ்ரீலங்கால. அதனால என் பிள்ளைக்கு குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் போனோம். எனக்கு சிட்டிசன்ஷிப் இருந்தாதான் பிள்ளைக்கு கொடுப்பானுங்க. அதனால குடியுரிமை கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம புள்ள பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு மனைவிக்கு சொல்றாரு. மனைவி சரின்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் ஒரு வேலை ஒண்ணு கிடைக்குது. அதனால அந்த வேலை அவங்க பாக்குறாங்க. ஏன்னா எனக்கு நாடு வேணும், நான் வந்து என் நாட்டுல இருந்து துரத்தப்பட்ட மாதிரி என் பிள்ளையும் அந்த மாதிரி துரத்தப்படக்கூடாது, அது பிறக்கிறப்பவே சிட்டிசன்ஷிப்போட இருக்கணும், அதனால நம்ம பின்னால வச்சுக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. மனைவி ஏற்றுக்கொள்ளுகிறாள். என்ன அதுக்கப்புறம் இவங்க அப்பா கொழும்புல இனப்படுகொலை நடக்குது. அப்பா இறந்து போறாங்க. இவரும் கொஞ்ச நாளைக்கு பித்து பிடித்தவர் போல இருக்கிறாரு. அப்புறமா அப்பாவும் இறந்து போனதுக்கு அப்புறமா இப்ப எனக்கு எந்த நாட்டோடையும் தொடர்பு இல்லை, அப்பாவோட ஒரு தொடர்பு இருந்தது, அதுவும் அற்று போய்விட்டது அப்படின்னு வருத்தப்படுறாரு. இங்க சிட்டிசன்ஷிப்பும் கிடைக்காம, அங்க உறவு முறையும் இல்லாமல், நாட்டிலையும் இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா இதுக்கு நடுவில் இந்த சங்கீதா என்ன பண்றாங்க, ஒரு வேலை தேடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்முடைய நாடுன்னு முடிவாயிருச்சு, குடியுரிமை இங்க வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால நம்ம எவ்வளவுக்கு இங்க கத்துக்க முடியுமோ, எவ்வளவுக்கு நம்மளால மிங்கிள் ஆக முடியுமோ அவ்வளவும் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோடையும் பழகுறாங்க. அங்க பேசுற மொழியை கத்துக்கிறாங்க. அங்க போய் கடத்தலுக்கு போய் பேசுறாங்க, பேரம் பேசுறாங்க, வாங்குறாங்க. இதுக்கு நடுவில் ஆப்பிரிக்கா மாதிரியே ஆப்பிரிக்கன் சிட்டிசன் போலவே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மனதளவுல இவங்க தன்னை மாற்றிக்கொண்டு ஃபிட்டின் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மீன்காரி ஒருத்தி வர்றா. அந்த மீன்காரி வந்து கிட்டத்தட்ட 40 கிலோ வெயிட்டுக்கு மீனை தூக்கிட்டு வருவாளாம் தலைக்கு மேல. முதுகுல பின்னால ஒரு குழந்தைய கட்டி அதையும் தூக்கிட்டு வருவாளாம். எப்படித்தான் இவளால இவ்வளவு மீனையும் தூக்கிக்கிட்டு இந்த குழந்தையும் தூக்கிட்டு வர முடியுதுன்னு கேட்டா அது சொல்லுவாளாம், எனக்கு பிடிச்சிருக்குது, நான் பாட்டுக்கு பண்றேன், என்னால இதெல்லாம் தூக்க முடியும், கஷ்டம் இல்லை அப்படின்னுட்டு அதையும் சொல்லுவாளாம். குழந்தையும் பார்த்துக்குவாளாம். அப்புறம் குழந்தைக்கு என்ன வயசாகுது, என்ன ஏதோ பேருன்னு கேட்டோம்னா குழந்தைக்கு பேரு குருவிக்காரி அப்படிங்கிற மாதிரி
ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, கரிக்குருவி. கரிக்குருவின்னு பேர் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கருப்பா இருக்குமா, கண்ணு மட்டும் பளபளன்னு இருக்குமா, அதனால கரிக்குருவின்னு பேர் வச்சாங்களாம். இது என் குழந்தை இல்லைங்க, என்னோட தங்க குழந்தை அப்படிங்கிறாளாம். அப்போ தங்க குழந்தைன்னா உனக்கு குழந்தை பிறக்கலையான்னு. இல்லை, எனக்கு ஏற்கனவே 7 குழந்தை இருக்குது, இது 8வது குழந்தை. என் இது வந்து நான் வீட்டில் விட்டு வச்சிருக்கிறேன், நான் தங்க குழந்தைய தூக்கிட்டு வர்றேன், இதுதான் ரொம்ப சின்னது அப்படின்னாங்களாம். அவளோட அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி ரெகுலராக பேசுவாங்களாம். 1000 ரூபா மீன் அப்படின்னு சொன்னா அடிமாட்டு விலைக்கு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கேட்டு அப்புறம் ஒரு மாதிரியா 450 500ன்னு செட்டில் ஆவாங்களாம். அதுக்கு நடுவில் இந்த மீன்காரி கேட்பாளாம், எல்லாம் நல்லா தான் பேசுறேன், ஆனா விலை மட்டும் ஏன் இப்படி என்கிட்ட அடிக்கிற, அடிமாட்டு விலைக்கு கேட்குற, டோன்ட் யூ லவ் மீ அப்படின்னு கேட்பாளாம் அடிக்கடி. உனக்கு தான் என்னை பிடிச்சிருக்குது, நம்ம தான் உட்காந்து தினமும் பார்க்குறோம் பேசுகிறோம், எல்லாமும் நல்லா நடக்குது, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ ஏன் இப்படி என்கிட்ட பேரம் பேசுகிற, டோன்ட் யூ லவ் மீங்கனால உன் பேரே டோன்ட் யூ லவ் மீ அப்படின்னு வச்சிடறேன்னுட்டு அவளை டோன்ட் யூ லவ் மீன்னு கேட்பாங்களாம். நான் தான், நம்ம தான் லவ் பண்ணுறோமே, நம்ம தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோமே, நானா உன்னை ஏமாற்ற போகிறேன், நான் ஒரு வேலை சொன்னால் நியாயமான வேலை தானே இருக்கும் அப்படின்னு அவ சொல்லுவாளாம். ஆனாலும் இவ பேரம் பேசி வாங்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர்ல பெண்கள் எல்லாம் 15 வயசு ஆயிருச்சுன்னா எந்த ஆணும் எந்த பெண்ணோடையும் எல்லா உறவும் வச்சுக்கலாம். பெண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களாம். ஏன்னா she has got the capacity to reproduce. எல்லா விதத்திலும் பெண்மைக்கான இலக்கணம் அவளுக்கு இருக்குது, அவ வந்து பிள்ளை பெற்றுக்கிறதுக்கான தகுதி அவளுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஒரு 16 வயது பெண் குழந்தை பிரெக்னென்ட் ஆனா எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்களாம். அவள் பாட்டுக்கு ஆளுக்கு எல்லாரோடையும் இருப்பாளாம், யார் அப்பான்னு அவளுக்கும் தெரியாதான். ஆண்களும் எல்லா பெண்களோடயும் இருப்பாங்களா, அதனால இவங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளை பெற்றோம் அப்படின்னு ஆண்களுக்கும் தெரியாதான், இந்த பெண்களுக்கும் யார் அப்பாங்கிற மாதிரி ஒழுங்கா தெரியாதான். ஆனா இதெல்லாம் வந்து அவங்க அக்செப்டபிள் கல்ச்சர்ல உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல ஃபெர்டைலா இருக்கிறவ, நிறைய புள்ள பெற்றவ, நமக்கு நல்ல புள்ள பெற்று தருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அவங்க. அதுக்கப்புறம் மீன் சமைச்சா அவ்வளவு வாசமா இருக்கும், ஊரை கூட்டுற அளவுக்கு இருக்கும், அதனால எல்லாரும் நாங்க பகிர்ந்துக்குவோம், மீனோட வாசனை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோங்கிறாரு கணேஷ் ஆனந்தன், இவர் ஒய்ஃப் கிட்ட கேட்கிறாராம், நீ இதே பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு எங்க அம்மா பண்ணி தர்ற மாதிரி நீ யாழ்ப்பாண புட்டும் தேங்காய் பூ போட்டு கண்ண நாள் ஆயிற்று அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம். கண்ண நாள் ஆச்சு குடு அப்படின்னாலாம். கேட்டா அவ சொன்னாலாம், உனக்கு உன் முசுக்கொட்டை இலையும் வேணும், யாழ்ப்பாணத்து கூட்டு வேணும், தேங்காய் பூ வேணும்னா உன்னை யாரா ஊரை விட்டு இங்க வர சொன்னது, ஊருக்கே திரும்பி போடா அப்படின்னாலாம். நான் இதுதான் சமைப்பேன், ஆப்பிரிக்கா சமையல் தான் பண்ணுவேன், நான் ஆப்பிரிக்கா சிட்டிசன் ஆகணும்னு கேட்குறேன், சிட்டிசன்ஷிப் மட்டும் வேணும், உனக்கு சாப்பாடு மட்டும் ஸ்ரீலங்கா வேணுமா போடா அப்படின்னாலாம். அதுல இருந்து அவன் அந்த டாபிக் எடுக்கிறதே இல்லையா. அதுக்கப்புறம் பழைய பில்டிங்கா இருக்கும், விண்டோஸ் எல்லாம் இருக்காது, அதுல தான் நாங்க குடியிருந்தோம், ஆனா வீடு உறுதியா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் உனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டானாம் அந்த ஆபீசரு. 2 மாசம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, கரெக்டா இருக்குது, ஒரு 2 monthsல ப்ராசஸ் பண்ணி உனக்கு கொடுத்துறோம், நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த ஆபீசர் சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இவங்க சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு போறபோது அந்த ஆள் கரெக்டா இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதாவுக்கும் நம்ம கணேஷ் ஆனந்தனுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்களாம். அப்ப சிட்டிசன்ஷிப் தான் வந்துச்சே, அப்போ ரைட்டு நம்ம புள்ள பெற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க சரியா அப்படின்னுட்டு சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு பார்த்தா இவளுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் எல்லாம் நின்றுடுது. அதுக்கப்புறம் சரி, அப்போ ரைட்டு நம்ம பிரெக்னென்ட் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரி 3 மாசம் ஆச்சு, எதுக்கும் ஒரு டாக்டரை போய் செக்அப் பண்ணுவோம் அப்படின்னு போய் டாக்டர் கிட்ட பார்த்தா அந்த டாக்டர் சொல்ல, இந்த பை த டைம் இவர் ரொம்ப நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்றாரு, ஊருக்கு போறாரு, திரும்ப போறாரு, கல்யாணம் பண்றாரு. அப்புறமும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல இவர் வந்து சிட்டிசன்ஷிப் இல்லாம நம்ம புள்ள பெற்றுக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறாங்க. இப்ப அவளுக்கு 39 வயது ஆகுது, இவருக்கும் அந்த 39 40 வயது ஆகுறது. 39 வயசு ஆச்சு, பிரெக்னென்ட் அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு உள்ள போய் கேட்டா டாக்டர் எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு அந்த லேடி டாக்டர் என்னவோ அவங்க வந்து சொன்னாங்களாம், இவங்களுக்கு மெனோபாஸ் வந்துருச்சு, இனிமே இவங்களுக்கு ஓவமே கருமுட்டை உருவாகாது, நீங்க புள்ள பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். she was totally dejected. நல்ல ஃபெர்டைலா இருந்த காலகட்டங்களில் நாம புள்ள பெற்றுக்க மாட்டோம் சொன்னோம், குடியுரிமை வேணும், சிட்டிசன்ஷிப் வேணும்னு சொன்னோம், அல்டிமேட்டா குடியுரிமை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட நாங்க இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளேயே 39ல எப்படி எனக்கு மெனோபாஸ் வரும்னு கேட்குறாங்க.
எல்லா பெண்களுக்கும் கருமுட்டைங்கிறது ஒரு சர்டன் நம்பர்னு டிசைட் ஆயிடுச்சு. 12-13 வயசுல பெரியவளாவா, அப்புறமா ஒரு 35 வருஷமா என்ன அது ஓடும். சில பேருக்கு 40-45 வரைக்கும் ஓடும். உனக்கு சீக்கிரமா வந்துருச்சு, 39ல வந்துருச்சு. இனிமே உன்னுடைய ஓவம் இது கருமுட்டை உற்பத்தி ஆகாது, உனக்கு கருப்பை அதற்கான வாய்ப்பை தரவில்லை, முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவ ரொம்ப நாள் பித்து பிடிச்ச மாதிரி வீட்டுல இருப்பா, தலையில வச்சுட்டு அழுவா, பாதி தூக்கத்துல எழுந்து உட்கார்ந்து அழுவா. இப்படி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்குது. ஒரு 3 மாதமா என்ன ஓடுது. அதுக்கப்புறமா இவ சொல்வா, "நீ என்னதான் பாவம் பண்ணோம் நாம, 12 வருஷம் காத்திருந்து சிட்டிசன்ஷிப் வாங்கினோம், நமக்கு நாடும் கிடைக்கல, இப்ப அங்கேயும் ஒண்ணும் இல்ல, இப்ப பார்த்தா குழந்தையும் கிடைக்கலையே" அப்படின்ற போது அவளுக்கா இன்னொன்னு தோணுது. அப்பதான் இந்த கரிக்குருவின்னு ஒண்ணு வருதே நம்ம வீட்டுக்கு, பேசாம நம்ம அதை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன்காரி வர்ற போது, உன் குழந்தைய என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறமா அதுக்கு ஐசாத்து அப்படின்னு பேர் வைக்கிறா. அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். சோ அந்த ஐசாத்துன்னு பேர் வச்சு அப்ப சொல்றா, இவ கடவுள் பெண்மைக்குத்தான் முடிவு வைக்க முடியும், தாய்மைக்கு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கதை நிறைவாகிறது. பெண்மைங்கிறது அந்த கருமுட்டையும் அவ பெத்துக்கிறதும் அதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் சொல்றாங்க. பட் தாய்மைன்னு சொல்ற போது இந்த இடத்துல அப்படி இல்லாமல், நான் தத்தெடுத்து வச்சிருக்கிற பெண்ணுக்கும் நான் தாயாக இருக்க முடியும். பெண்மைக்கு தான் நீ இவ்வளவுதான் பண்ண முடியும், இந்த உடல் உறுப்பு இவ்வளவுதான் கருமுட்டை உருவாக்கும் நீ சொல்லிட்ட, முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறது. ஆனா தாய்மைன்னு ஒண்ணு என் நெஞ்சில இருக்குது, தாய்மைக்கு நீ முடிவே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வளர்க்குறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த உணர்வுகள் ரொம்ப அழகாக எல்லா இடங்களிலும் அந்த உணர்வுகள், நாடு அதை பார்க்காம இருந்து பேசாம இருந்தது, ஆனா ஒருவர் அந்த கண்ணால பார்த்ததும் சிரித்ததும் 4 ஆண்டு பேசாமலே இருந்து புரிந்து கொண்டதும், அதுக்கப்புறம் நாடு விட்டு ஓடி வந்ததும், அந்த நாட்டுல வேலை வாங்க கஷ்டப்பட்டதும், குடியுரிமைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டதும், திருப்பி வந்ததும், அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதும், அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க வந்ததும், அந்த நாட்டுக்குள்ள ஃபிட்டின் ஆகிறேன்னு சொன்னதும், கொள்ள பத்துக்கிறது தள்ளி போட்டதும், அதுக்கப்புறம் கிடைச்சிருச்சே சிட்டிசன்ஷிப்னு ஆசைப்பட்டதும், குழந்தைக்கு ஆசைப்பட்டு இல்லாமல் போனதும், அதுக்கப்புறமா இன்னொரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கறதும், எல்லா இடங்களிலும் இந்த பெண்மையும் அந்த உணர்வுகளும் அவ்வளவு நுண்ணிய விதத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சிவகுமார் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அழகான கதை, அழகான நேரேஷன். இவங்களுக்கும் பாராட்டு. அதுக்கப்புறம் அடுத்த தலைப்பு வந்து மாஸ் சைக்காலஜி ஸ்டீஃபன் ராஜ். போன மாசம் பேசப்பட்ட டாபிக் இது பேசப்பட வேண்டிய டாபிக்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தனியா ஒரு இண்டிவிஜுவல் சைக்காலஜி, ஜெனரல் சைக்காலஜின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். இதை தாண்டி ப்ராப்ளம், இஷ்யூஸ், சிக்கல்னு வந்துச்சுன்னா சைக்கோ தெரப்பின்னு வச்சிருக்கிறோம். அதையும் தாண்டி எங்கேயோ ஒரு குரூப் ஒன்று வந்துச்சுன்னா மாஸ் சைக்காலஜி அப்படின்னு ஒன்று வந்துருது. அது 4-5 பேர் சேர்ந்தாலே அந்த மாஸ் சைக்காலஜி வரும். 100, 500, 1000, லட்சம் அப்படின்னு வரும். மிகப்பெரிய போராட்டங்கள் சொல்றாங்கல்ல, வங்கதேசத்துல போராட்டம், மணிப்பூர்ல போராட்டம், இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னோம்னா ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்குது. நியூயார்க்ல கூட ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம், மாஸ் சைக்காலஜின்னு ஒன்று ஓடிட்டு இருக்குது. மாஸ் சைக்காலஜி இஸ் நாட் ஜெனரல் சைக்காலஜி. இது பல நேரங்களில் மத தலைவர்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, இந்த மாஸ் சைக்காலஜில ரொம்ப பெரிய ஆளுங்க. நான் நிறைய நேரங்கள்ல இந்த சாமியார்கள் பேசுற போது அந்த சேலஞ்ச் மாதிரி சொல்லியிருக்கிறேன். 1-on-1 என்கிட்ட உட்கார சொல்லு, நான் எந்த சாமியாரோட வேணாலும் பேச தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். 1-on-1 ஒரு சாமியார் கூட உங்களுக்கு பேட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க தர்ஷன் கொடுப்பாங்க, அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசுவாங்க, டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. அந்த மாஸ் சைக்காலஜிக்கு வேணுங்கிறத மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர, தனிப்பட்ட முறையில அது தமிழோ, தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, ஹிந்தியோ, 1-on-1 இங்கிலீஷ்லயோ ஒரு சாமியார் கூட உங்க கூட பேச ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா தேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் மாஸ் சைக்காலஜி அண்ட் தென் அந்த இண்டிவிஜுவல் உட்கார்ந்தோம்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து நம்மளை போட்டு கிழிச்சு போட்டுருவான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு முறை இதே மாதிரி ஒரு பெரிய ஆள் வச்சுக்கோங்களேன், அந்த சாமியார் ஒருத்தர் அவரை சேலஞ்ச் பண்றாரு, ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு வைஸ் சான்சலரு. இவர் என்ன சொல்றாரு, ஊப்பர் வாலே கோ ஆத்மி கோ நீச்சே வாலா கோ ஆத்மி கைசா டெஸ்ட் கர் சக்தா ஹை அப்படின்றாரு. என் ஹிந்தி தப்பா இருக்கும். மெசேஜ் என்னன்னா, நான் ரொம்ப பெரிய மனுஷன், இவன் தம்மாம் பையன் யாரு, யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரு, இவன் எப்படி என்ன செக்அப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பான். அடுத்த 3 மாசத்துக்குள்ள இந்த வைஸ் சான்சலரை கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிடும். அதுதான் இவங்களுடைய பவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பார்க்கிற போது மாஸ் சைக்காலஜி இஸ் ஆல்வேஸ் டிஃபரெண்ட்னு ஸ்டீஃபன் ராஜ் சொல்றாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னால கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா, அதை ஒட்டி பேசப்பட்ட செய்தி.
இது இவர் சொல்றாரு, ஒரு அவேர்னஸ் அப்படின்னு ஒண்ணு வேணும். மேன்கைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃப்ராய்டு பேசியிருக்கிறாரு, கார்ல் கஸ்டாவ் யூங் பேசியிருக்கிறாரு. இவங்க எல்லாம் மாஸ் சைக்காலஜி பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மரணம் பலரையும் பாதித்திருக்கிறது, பல்வேறு விதங்கள்ல பாதித்திருக்கிறது. இதை புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களும் இருக்கிறார்கள், புரிந்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இழப்பை சந்திச்சவங்க கூட இன்னமும் கூட அந்த தலைவர்னு சொல்றாங்களே தவிர, தலைவருக்காக என் குழந்தை உயிர் கொடுத்தது நல்லதுதான் சொல்ற போது இந்த மனநிலை வந்து ஒரு கோளாறான மனநிலையாக இருக்கிறது. சரியா? இதுல பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி மாஸ் ஒன்னா சேர்ந்ததுல இந்த மாதிரி துயர சம்பவங்கள் நடந்திருக்குதுன்னுட்டு இவர் 1992ல இருந்து ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் இவர் ஏராளமான இடங்கள் சொல்றாரு. கும்பமேளா அப்படின்னு ஒண்ணுல 50 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அப்புறம் வெள்ள நிவாரண நிதினு கே நகர்ல ஒரு தடவை சும்மா கிளப்பி விட்டு எல்லா மக்கள் அடி தடின்னு வந்து எம்ஜிஆர் நகருக்கு வந்து அந்த கார்பரேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து ஏதோ சேலை வேட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அத்தனையும் புரளி, அந்த புரளியை தெரியாம வந்து 40 பேர் இறந்து போனாங்க இங்க கே நகர்ல. அதுக்கப்புறமா ஏர் ஷோன்னு ஒன்று நடந்துச்சு, அதுல சில பேர் டீஹைட்ரேஷனால இறந்து போனாங்க. ஸ்டாம்பீட் இல்ல, இது நெரிசல்ல வந்ததல்ல. ஆனா யாரும் தண்ணி எடுத்துக்காம போனாங்க, வெயில்ல பல மணி நேரம் நின்னாங்க. உடல் ஒரு சர்டன் லெவலுக்கு தான் தாங்கும், அதுக்கு மேல தாங்காம இறந்து போனாங்க ஒரு 4-5 பேரு. உத்தரப்பிரதேஷ்ல இந்த மாதிரி ரிஷிகேஷ், காசி அப்படின்னு நடக்கிற செய்திகள்ல 120 டெத்துன்னுட்டு அபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கொரோனா டைம்லயும் இந்த மாதிரி நடந்திருக்குது. எக்கச்சக்கமான மந்திரிகள் அங்க உள்ள வந்து அவங்க குளியல் நடத்தி இருக்கிறாங்க. அவங்கள பாக்குறதுக்கும் ரிஷிகேஷுக்கும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, கங்கையில குளிக்கிறோம் சொல்லிட்டு வந்து ஏராளமான மக்கள் செத்துருக்கிறாங்க. அதன் மூலமாக கொரோனா ஏராளமாக பரவி இருக்கிறது. ஆனா டேட்டா நமக்கு கொடுக்க மாட்டாங்க, அது தனி கதை. அதுக்கப்புறம் கோவால கோயில் திருவிழா இந்த மாதிரியா இருக்குது. இங்கே கேரளாலையும் ஐயப்பா கோயில் நினைக்கிறேன், அதுல ஒரு ஸ்டாம்பீட்ல 110 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. மகர விளக்கு, மகர ஜோதின்னு ஏதோ ஒன்று பார்க்க வந்து அந்த மாதிரி ஸ்டாம்பீட்ல இறந்து போயிருக்கிறாங்க. ஹைதராபாத்ல புஷ்பான்னு ஒரு திரைப்படம் போட்டாங்க, அதை பார்க்க வந்து சில பேர் இறந்து போயிருக்கிறாங்க. நவராத்திரி ஒரு கூட்டம் நடந்து 115 பேர் செத்து போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரி வர்ற போது ஸ்டாம்பீடும் கூட்ட நெரிசலும் மக்களுக்கு அங்க என்ன தேவைப்படும் அப்படின்னு அறிவும் கிடையாது, போகக்கூடாது அப்படிங்கிற இதுவும் கிடையாது. நான் பாட்டுக்கு போறேன், என் ஊர் தானே அப்படின்னு போறாங்க, அங்க சூழல்ல மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்றாரு. மதம் என்பது ஒரு குழு, அதுவும் பரப்புரை பண்ணும், பிரச்சாரம் பண்ணும். பாலிடிக்ஸ் கட்சி அப்படிங்கிறது ஒரு குழு, அதுவும் பண்ணும். இந்த 2 குழுவும் மக்களை நிஜமா மயக்கி வச்சிருக்கிறாங்க. கால் மார்க்ஸும் இவர் சொல்வாரு, இந்த கடவுள் என்பதும் சரி, கடவுள் இல்ல, மதம் என்பது ஒரு அபின் அப்படிம்பாரு. அபின்னா இந்த கஞ்சா, ஹஷிஷ், மரிவானான்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அது ஒரு போதை மருந்து. அந்த மதம் ஒரு போதையாக இருக்கிறது அப்படின்னு கால் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு. குழு தலைவர்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, அவரு உங்க ஐடென்டிட்டி, இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை நாசம் பண்ணிடுறாரு. நீங்க அந்த குழுக்குள்ள போறப்பவே என்ன ஆயிரும்னா, உங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டி as to who you are அப்படிங்கிறத கழட்டி வச்சுட்டு, இந்த தலைவருக்கு நான் தொண்டன் அப்படின்னு உள்ள போறீங்க. அதுக்கப்புறம் உங்களால கண்ட்ரோல் இல்லை. யூ லூஸ் யுவர் பர்சனல் ஐடென்டிட்டி. யுவர் ஐடென்டிட்டி கெட்ஸ் ஃபியூஸ்டு வித் ஆர் மிக்ஸ்டு வித், அது இரண்டரை கலந்து விடு. அந்த தலைவரோட ஐடென்டிட்டி உங்களுடைய ஐடென்டிட்டியாக மாறி விடுகிறது. இந்த மாதிரி மாறுற போது ஏராளமான பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறாரு. we start believing whatever they say. அரவிந்த் சாமி ஒரு 1.25 மணி நேரம் ஒரு இன்டர்வியூ ஒன்று யூடியூப்ல இருக்குது. நடிகர் அரவிந்த் சாமி ஒரு காலகட்டத்தில் அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு எல்லா பெண்களும் தேடிய காலகட்டங்கள் உண்டு. தளபதி படம் வந்த காலகட்டம் நினைக்கிறேன் நான். அவர் அந்த இன்டர்வியூல சொல்றாரு, எனக்கு ரசிகர் மன்றம் பிடிக்காது, எனக்கு ரசிகர்னு யாரும் இருக்க வேண்டிய தேவையில்லை, உங்களுடைய உரிமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் சொல்லிக்கிறாரு. ரொம்ப அருமையான இன்டர்வியூ. அந்த இதில் தான் ஒரு சைக்காலஜி ஆஃப் மணி ஒரு நல்ல புத்தகம்னு ரெக்கமெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 காப்பி வித்துன்னு வச்சுக்கோங்களேன். அது சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுசல். நான் இங்கேயும் நானும் பேசி இருக்கிறேன். அதுல அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, எப்ப நீங்க எனக்கு ரசிகர் மன்றம் உருவாக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் நான் நல்லா நடிச்சாலும் பாராட்டுவீங்க, குப்பை மாதிரி நடிச்சாலும் உங்களுக்கு இது குப்பைன்னு தெரிஞ்சாலும்
நீங்க வெளியில போய் எதுக்கு சண்டை போடுவீங்கன்னா, எங்க தலைவர் அரவிந்த் சாமி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசினார் பாத்தீங்களா? அப்படின்னு நீங்க சண்டை போடுவீங்க. ஏன்னா உங்களுடைய உரிமையை நீங்க இழந்து விட்டீர்கள். சுய சிந்தனையை நீங்கள் இழந்து விட்டீர்கள். உங்களுடைய விழிப்புணர்வை போட்டீங்க. தூக்கி போட்டீங்க. உங்களுக்கு காக்னிஷன் ஒண்ணு கிடையாது. அவேர்னஸ்ன்னு ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு செல்ஃப் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. உங்க செல்ஃப் என்னோட சேர்ந்துச்சு. ஆனாலும் நான் எவ்வளவு மோசமா நடந்தாலும், நடிச்சாலும் நீங்க பாராட்டியே ஆகணும். நீங்க எந்த நடிகருக்கு நீங்க ரசிகரா இருந்தாலும், அந்த நடிகர் எவ்வளவு மோசமாக நடித்திருந்தாலும் கூட, நீங்கள் அவரை பாராட்டியே ஆக வேண்டும். உங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அது எனக்கு பிடிக்கல. அது வந்து செக்கு மாடு மாதிரி ஆயிருது. மந்தையோட நீங்க சேர்ந்துடுறீங்களே தவிர, தனிப்பட்ட சிந்தனை உங்களுக்கு இல்லாம போயிருது. அப்போ உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, குழப்பங்கள் இருக்குது. உங்க அன்கான்சியஸ அந்த ஆளு பயன்படுத்திக்கிறான். அவன் நல்லா வெறியேத்துற மாதிரியே பேசுறான். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரொம்ப நாளா ஒண்ணு ஓடிட்டு இருக்குது. நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. ஒரு நல்லா ஓடிட்டு இருக்கிற போது, நாடோ இல்ல ஒரு கம்யூனிட்டியோ நல்லா இருக்கிற போது, யாரோ ஒருத்தன் திடீர்னு ஒரு மைக்க புடிச்சு எக்கச்சக்கமா ரொம்ப ஸ்பான்டேனியஸா, ரொம்ப பிரமாதமா, அட்டகாசமா போட்டு முழக்குறான். நாங்க எல்லாத்தையும் மாத்திடுறோம்னு சொல்றான். அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன படிச்சான்னு தெரியாது. அவன் என்ன குடுக்க போறாங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. ஆனா, இங்க ஏற்கனவே ஒருத்தன் நல்லா பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் 80 நல்லா பண்ணான். 10ஓ 20ஓ அவன் தப்பா பண்ணான். இந்த புதுசா வந்த வெறும்பையன் இருக்கிறான் இல்லையா? இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த தப்பா போன 10, 20 புடிச்சு ஹைலைட் பண்ணி பிட்ச்ல தூக்கி அந்த ஆக்ரோஷமாக சொல்லுவாங்கல்ல, அந்த டொனாலிட்டில அவன் போட்டு தூக்குனான்னா, இவன் அப்பா அப்படின்னா இவ்வளவு நடந்துக்குதா? நான் இது தெரியாமலே போயிருச்சே. நான் இத்தனை நாளா இருந்த குரூப் இல்ல இத்தனை நாளா இருந்த அந்த கட்சி இவ்வளவு மோசமான கட்சியா அப்படின்னு நினைச்சு இவங்கையில வருவாங்க. ஆனா மாற்று இவங்கையில என்ன இருக்குதுன்னு தெரியாது. குரல் மட்டும்தான் இருக்குது. எமோஷன் மட்டும்தான் இருக்குது. அது என்ன ஆயிருதுன்னா கண்டேஜியஸா மாறிடுது. தொற்று நோய்ன்னு சொல்றோம்ல, கொரோனா தொற்று நோய். அந்த மாதிரி தொற்று நோய் போல இது பரவ ஆரம்பிச்சிருது. மக்கள் சுயநினைவை விட்டுட்டு எல்லாரோடையும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் ஐ ஸ்டார்ட் லைக்கிங் வாட் எவர் திஸ் மேன் கிவ்ஸ். இப்ப இந்த ஆளோட ஒரு தப்பு கூட நமக்கு கண்ணில் படாது. இந்த ஆளோட நம்ம எமோஷன்ல ஐக்கியம் ஆயிட்டோம். அவ்வளவுதான். என்ன ஆச்சுன்னா நமக்கு எது சரி எது தப்புங்கிறது இப்ப போயிருச்சு. அடிப்படையில 6வது அறிவுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, யுவர் எபிலிட்டி டு டிசர்ன் வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங். டிசர்ன் DISCERன்னா எபிலிட்டி டு செப்பரேட், எபிலிட்டி டு டிஸ்டிங்விஷ், எபிலிட்டி டு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு பாக்குறது. இது எது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு தான் 6வது அறிவு. ஆனா இந்த இடத்துல அந்த 6வது சிந்திக்கிற அறிவு போயிடுச்சு. உங்களுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியல. நீங்க எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் நல்லதுன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. சோ நமக்கு பிடிக்காத மக்கள், பிடிக்கும் மக்கள், நன்மை கெடுதல் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த ஆள் தான் தலைவரே அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, இவன் எவ்வளவு பொய் சொல்றான், எவ்வளவு உண்மை சொல்றான்னு தெரியாம, சொல்றது அத்தனையும் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அது மட்டும் பத்தாம, தலைமுறையா அதே கட்சியில நான் இருக்கிறேன்பா அப்படின்ட்டு கேள்வியே கேட்காம, ஆனா அனலிட்டிக்கல் மைண்டு, கிரிட்டிக்கல் திங்கிங், எவாலுவேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் மாஸ் சைக்காலஜில போய் மாட்டிக்கிட்டீங்க. அவன் கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுக்கு வாங்க முடியுதே தவிர, உங்களுக்குள்ள உள்ளுணர்வு அப்படின்னு ஒண்ணு இல்லாமலே போயிருது. லாஜிக்கல் திங்கிங் கிடையாது, கிரிட்டிக்கல் திங்கிங் கிடையாது, கான்சியஸ் அவேர்னஸ் கிடையாது, டெசிஷன் மேக்கிங் பவரும் கிடையாது. இதுல பலரும் மாற்றுறதுக்கு காரணம் யங்ஸ்டர்ஸ். 18, 20 வயசு சேர்ந்த ஆளுங்க இதுல வந்து மாற்றுறாங்க. 40 வயசு ஆளு கூட கொஞ்சம் யோசிப்பான். ஏன்னா வாழ்க்கையில அவன் திருமணம் பண்ணிக்கிறான், புள்ள பெற்றிருக்கிறான், ஆபீஸுக்கு போயிருக்கிறான், ரிப்போர்ட் பண்ணிக்கிறான், ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு சிலது கிடைக்குது, சிலது கிடைக்கல. அவனுக்கு எது வேணும் எது வேணாம்னு தெரியுது. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. நீக்கு போக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அவனுக்கு தெரியுது. பழகுமுறை தெரியுது, சர்வைவல் தெரியுது. ஆனா இந்த 18, 20 வயசு பயலுக இன்னமும் அவனுக்கு வேலைக்கு போகல. இவன் டீனேஜ்ல இருந்து இப்படி வெளில வர்றான். இவனுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. இவனுக்கு திருமணம் ஆகலை, இவனுக்கு பிள்ளைகள் இல்லை. இவன் ஒரு அலுவலகத்துக்கு போய் ரிப்போர்ட் பண்ணல. அலுவலகம் கேட்கறத என்னுடைய ஆசைகளை தியாகம் பண்ணிட்டு அலுவலக தேவைகளை நிறைவு செய்கிறேன். அவங்க நான் கூட இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எப்படி, மேல இருக்கிற ஆபீசரை சாட்டிஸ்ஃபை பண்றது எப்படி, இந்த மாதிரி செய்திகள் எதுவுமே உனக்கு தெரியாது. அப்படியே காலேஜ்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த ரஃபியன் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் யார் தெரியுமா, எந்த காலேஜ் தெரியுமா அப்படின்னு வரும்ல. நானே பல நேரங்களில் பச்சை பஸ் காலேஜ் இங்க சொல்லியிருக்கேன்ல. அந்த மாதிரி இது ஒரு கித்தாப்பு. அந்த கித்தாப்போடய வர்ற போது உங்களுக்கு
ரோல் மாடல் கிடைக்குது. அந்த ரோல் மாடல் மகா மோசமான ரோல் மாடல் என்பதே தெரியாமல் அந்த ரோல் மாடலை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. You lost yourself. No thinking, no evaluation. Everything is only reaction and not response. ப்ராப்பரா என்னத்துக்கு என்ன பண்ணணும் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ். கேள்வி கேட்டா அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலஸ்ன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ். ஆனா இங்க இருக்கிறது பூரா உங்களது அத்தனையும் அவன் என்ன சொல்றானோ அதுக்கு டியூன் ஆகி ஆடுறது. மாஸ் சைக்காலஜில வியாபாரமும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அத்தனை பேரையும் டான்ஸ் ஆட விடுறது, அத்தனை பேரையும் பாட்டு பாட வைக்கிறது, அத்தனை பேர்த்தையும் திருப்பி கூக்குரல் இட சொல்றது. வின் ஆர் வின் அப்படிமா ஒரு கும்பல் நான் போயிருந்தேன். வின் ஆர் லூஸுங்கிறதுக்கு பதிலாக அவர் வின் ஆர் வின்னுவாரு. எல்லாரும் வின் ஆர் வின், வின் ஆர் வின், வின் ஆர் வின் அவ்வளவு பேரும் கத்துவான். டேய் எல்லாம் படிச்சவனுடா, அறிவு இருக்குதுடா. எவனோ ஒருத்தன் கும்பல் கூட்டி கத்துறான். அவன் கத்துறான்னா 1000 பேரும் கூட சேர்ந்து கத்தும். எல்லாம் படிச்சவங்க. நான் இந்த மாதிரி குரூப் எல்லாம் நிறைய சேர்ந்து பார்த்துருக்கிறேன். சரியா? அப்புறம் இவங்க ஒரு ஸ்லோகன் ஒன்று கிரியேட் பண்ணி விட்டுருவானுங்க. அந்த ஸ்லோகனை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி மதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயமுறுத்துவாங்க. நீ இது பண்ணலைன்னா உன்னை மாடு முட்டும், நீ நரகத்துக்கு போவ, உன்னை எண்ணெய் கொப்பரில் போடுவாங்க, உன்னை தலைகீழா தொங்க வைப்பாங்க, உனக்கு சித்திரகுப்தன் எவாலுவேட் பண்ணி உன்னை தூக்கி இங்க போட்டுருவான், இந்த மாதிரி நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பேய் வந்துடும், பிசாசு வந்துடும், உன் மேல ஆவி பூந்துருச்சு அப்படின்வாங்க. இதை மத தலைவர்களும் பண்ணுவாங்க, நிறைய சாமியார்களும் இதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தொடப்பம் வச்சிருந்தனா வீட்டு வாசல்ல அது வராது, நீ செருப்பு வச்சிருந்தனா அது வராது. சமயங்கள்ல இந்த மத சின்னங்கள் சொல்றோம் இல்லையா, வேல் வச்சிருந்தா பேய் வராது, இல்லைன்னா சிலுவை வச்சிருந்தா பேய் வராது. யோ பேய் இருக்குதான்னு முதல்ல தெரியணும். அப்புறம் சிலுவைக்கும் உங்களுடைய ஓம் ரீம் கிரீம் ஏதோ ஒண்ணு இதுக்கும் வலிமை இருக்குதான்னு தெரியணும். இந்த வலிமை அந்த வலிமையை விட ஹார்ஸ் பவர் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தெரியும். நம்ம தான் ரேஷனல் திங்கிங்கே கிடையாது. பேய் இருக்குதுன்னு நம்புவோம். அப்புறம் தொடப்பம் வச்சிருந்தா பேய் வராதுன்னு நம்புவோம். தொடப்பம் இல்லைன்னா செருப்பு வச்சிருந்தா பேய் வராதுன்னு நம்ம நம்புவோம். அத்தனையுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொய்யான தகவல்கள். நீங்க அதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களை மாற்ற முடியாது. நீங்க அதுக்கப்புறம் எப்ப இருட்டுல போனாலும் பேய் இருக்கும்னு நினைப்பீங்க. தனியா போக மாட்டீங்க, சுடுகாட்டுக்குள்ள போக மாட்டீங்க. ஏன்னா சுடுகாட்டுல நிறைய பேய் சுத்துது இல்ல, அதோட ப்ரீடிங் கிரவுண்ட் அதுதானே. அந்த மாதிரி பாக்குற போது நீங்க அதுல மாட்டிக்கிறீங்க. அப்புறம் தப்பா தலைவர் யாராவது தப்பா போனா பேசுனா போட்டு அவனை அடிச்சிருவீங்க, கொன்னுவோட போட்டுருவீங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஆளை திட்டினா கூட உங்களுக்கு கோபம் வராது, ஆனா உங்க தலைவரை திட்டினா உங்களுக்கு கோபம் வந்துடும். அந்த மாதிரி நீங்க அடிமையா மாறிடுவீங்க. அதனால உங்க ரிலிஜன் சிம்பலோ, அந்த கட்சியோட கொடியோ, இந்த மாதிரி செய்திகள்லாம் என்ன ஆயிரும்னா இதெல்லாம் ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஆர்ஓபி ப்ராப்ம்பாங்க. ப்ராப்னா நீங்க ஏதோ பேசுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, இல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, கையில ஏதோ ஒன்று வச்சிருக்கிறீங்க, ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணா அதுக்கு பேர் ப்ராப்னு பேரு. இப்ப அந்த ப்ராப் என்ன ஆச்சுன்னா கட்சி தலைவனோட போட்டோ. இப்பவும் பாத்தீங்கன்னா பல தலைவர்கள் வெள்ளை கலர் சட்டை போட்டிருப்பாங்க, அந்த சட்டைக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. அது அவங்க தலைவர் போட்டோவா இருக்கும், அவங்க தலைவி போட்டோவா இருக்கணும். அந்த தலைவி போட்டோ வச்சுன்னு தான் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொனால்ட் ரீகன் அந்த காலத்து அமெரிக்க ஜனாதிபதி, அவர் எப்ப பேசினாலும் பின்னால அமெரிக்க கொடி 2 பக்கமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னால பேசுவாரு. அமெரிக்கா தான் நானு, நான் தான் அமெரிக்கா, கொடி தான் நானு, நான் தான் கொடி அப்படிங்கிற இம்ப்ரெஷனை அவர் 4 வருஷமும் மெயின்டைன் பண்ணி அவர் திரும்பவும் ரீஎலெக்ட் ஆனாருன்னு நினைக்கிறேன். அது நாடும் நானும் ஒண்ணு அப்படிங்கிற இம்ப்ரெஷனை 40 வருஷத்துக்கு முன்னால 50 வருஷத்துக்கு முன்னால கிரியேட் பண்ண முதல் ஆளு ரொனால்ட் ரீகன். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிடுறாங்க, கையில பைபிளோ இல்ல குரானோ இல்ல ஹோலி புக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம இந்து மத புத்தகங்களும் இவங்க எப்பவும் கையில வச்சிருப்பாங்க. இந்த புத்தகத்தை காமிச்சா பேய் பயந்து ஓடிடும், செருப்பை காமிச்சா பேய் பயந்து ஓடிடும், சிலுவையை காமிச்சிங்கன்னா பேய் பயந்து ஓடிடும், ஜபமாலையை காமிச்சிங்கன்னா பேய் ஓடிடும். இந்த மாதிரிலாம் நம்ம முதல்ல பேய் இருக்குதுன்னு நம்ப வைக்கிறான், அப்புறம் ஜபமாலை இருக்குதுன்னு நம்ப வைக்கிறான், கடவுள் இருக்குதுன்னு நம்ப வைக்கிறான், அதுக்கப்புறம் இதை காமிச்சா அது ஓடிடும் அப்படின்னு நம்ப வைக்கிறான். அப்ப நீங்க கூட சேர்ந்து இமோஷனலி நீங்க அந்த பொருளுக்கும் அடிமையாகி விடுகிறீர்கள், சிம்பலுக்கும் அடிமையாகி விடுகிறீர்கள், அந்த மதத்துக்கோ அந்த கட்சிக்கோ அந்த தலைவனுக்கோ அவனுக்கும் அடிமையாகிடுறீங்க. வயலன்ஸ் உங்களை தூண்டப்படுகிறது. உங்களை தூண்டி விடுறது ரொம்ப ஈஸி. அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு உன் குரல் தூக்கின உடனே இப்ப போய் போட்டு தள்ளிடுறான் தலைவரே அப்படின்னு போவான். சிந்திக்கிற ஆற்றலே கிடையாது. He doesn't have a self by himself. அந்த திங்கிங் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது ஒன்று போயிருச்சு. ரொம்ப ஈஸியா இவங்க இமோஷன்ஸை தூண்டி விட்டுறலாம், இவங்களை வச்சு வயலன்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். இதுல உங்க கல்லூரி படிப்போ மற்ற தகுதிகளோ
எதுவுமே உதவாது. மிக அதிகம் படித்தவர்கள் மிகப்பெரிய சாமியார்கள்கிட்ட போய் ஏராளமா தோத்து குடும்ப உறவினர்களை, குறிப்பாக பெண்களை தோற்று போன செய்திகள்லாம் இங்க உண்டு. இதனால இந்த இளைஞர்களை மயக்கிறது ரொம்ப ஈஸி. அதை இந்த சினிமாக்காரர்களோ இல்ல மத தலைவர்களோ இல்ல கட்சி தலைவர்களோ இவங்க எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்க அவங்கள மனிதர்களாக பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத நீங்க கிரிட்டிக்கலா எவாலுவேட் பண்ணுங்க. சரி தப்பு என்னன்னு புரிஞ்சுக்க பாருங்க. இமோஷன்லாம் மாட்டிக்காதீங்க. ரேஷன்லா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மதம் ஆங்கரையோ ஃபியரையோ கிரியேட் பண்ணுது. முதல்ல பயப்பட வைப்பாங்க, அப்புறம் வெறியேற்றி கோபத்தை உண்டாக்குவாங்க. முதல்ல பயப்படணும். அவன் உங்களை இந்த மாதிரி பண்ணிடுவான் அப்படின்னு உங்களை பயப்பட வைக்கணும். சாமி இந்த மாதிரி பண்ணிடும், நீ சர்ச்சுக்கு வரலன்னா இப்படி ஆயிடுவ, நீ விளக்கேத்தி வைக்கலன்னா இப்படி ஆயிடுவ, நீ இவருக்கு இதை பண்ணலைன்னா இந்த மாதிரி ஆயிடுவ, வெள்ளிக்கிழமை இதை பண்ணலைன்னா இப்படி ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயமுறுத்தணும். அதுக்கப்புறமா இல்ல கோபத்தை, அவன்லாம் உன்னை கெடுக்கிறான், அவன் தான் உன்னை வரவிடாம பண்றான் அப்படின்னு சொல்லி கோபத்தையும் வெளியேற்றி விடணும். ஸோ பயமும் கோபமும் மாத்தி மாத்தி ஏற்றி விட்டீங்கன்னா இவங்க கூடவே இருப்பாங்க. இயல்பா நார்மலா பேசுனீங்கன்னா விட்டுட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுக்கு டேஞ்சர். எங்களை சிந்திக்க விடாமல் செய்வதுதான் இந்த சாமியார்களும் மத தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் சினிமா நடிகர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல கலெக்டிவ் அன்கான்சியஸ் இருக்குது. அந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ்ல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இது ஒரு சுழல் மாதிரி ஆயிருச்சு. இந்த சுழல் உங்களை வெளியில விடாது. மத்தவங்க எது சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க சுழலுக்குள்ள இருக்கிறீங்க. நார்மல் கிரவுண்ட்ல இருந்தா உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏற்கனவே சுழலுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு நாங்க என்ன சொல்லி கொடுக்க முடியும்? நீதான் சுத்தியே தானே இருக்கிற, நீ இன்னும் சுத்தித்தான் இருப்ப. அதனால சம்டைம்ஸ் சீனியர்ஸும் இதுல போய் மாட்டிக்கிறாங்க. தனி மனுஷன் என்ன சொல்றான், குழுவோட கட்டுப்பாடு அப்படின்னு ஒண்ணு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த குழுவை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. குழுல மாட்டிக்குவீங்க. குழுல உங்களுக்கு தப்பே உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. தனித்தன்மையை இழக்கிறோம். அப்புறம் இதை வேற நம்ம மற்றவங்க நண்பர்களுக்கெல்லாம் கொண்டாந்து வேற சேர்த்துடுறோம். அதனால நம்ம பல இடங்களில் மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு அவங்க ஐடென்டிட்டி, இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி பிகம்ஸ் யுவர் கம்யூனிட்டி சோசியல் ஐடென்டிட்டி டு த குரூப் இன் விச் யூ பிலாங். எந்த குழுல இருக்கிறீங்களோ அந்த குழுவுக்கு என்ன அடையாளம் இருக்கிறதோ, என்ன சின்னங்கள் இருக்கிறதோ, அது என்ன வாழ்த்துப்பா இருக்கிறதோ, அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டியாக மாறிவிடுகிறது. இது ரொம்ப சோகமான செய்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஸ்டீஃபன் ராஜ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமா போறேன். அடுத்து ஹைக்கூ பை ரிஃபாய் பாய். ஹைக்கூ பத்தி பேசியிருக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது. ஹைக்கூனா என்னன்னு முதல்ல ஒரு டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துட்றேன். ஹைக்கூங்கிறது நார்மலா 3 லைன் இருக்கும். 3 லைன்ல முதல் லைன் ஒரு சாதாரண செய்தி சொல்லும். 2வது லைன் இன்னொரு சாதாரண செய்தி முதல் லைனை அடிவற்றி அதே மாதிரி சொல்லும். ஃபர்ஸ்ட் லைன் என்ன ஆங்கிள் எடுக்குதோ அதே லைன் செகண்ட் லைனும் எடுக்கும். நான் வீட்டை விட்டு கிளம்பினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடைக்கு போனேன், அலுவலகம் போனேன், கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த சென்டென்ஸ் வரும் இல்லையா? எல்லா ஹைக்கூலையும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் will start something. செகண்ட் சென்டென்ஸ் will follow the same identical. இது பண்ணாருன்னா அடுத்து என்ன பண்ண போறாரு அப்ப நீங்க எதிர்பார்ப்பீங்க, அதை சொல்லும். 3வது சென்டென்ஸ் அப்படியே கவுத்து போட்டு விட்டுரும். மலையில இருந்து தள்ளி விட்டுறோம், இல்ல தனி தூக்கி கடலை தூக்கி போட்டுரும். அது 3வது உங்க காலை வாரி விட்டுரும். 3வது நீங்க எதிர்பாராத செய்தியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் ஜென் லைக்னு சொல்லுவாங்கல்ல, 3 லைனுக்குள்ளேயே ஒரு மிக முக்கியமான செய்தியை அந்த கவிஞன் உங்களுக்கு தெரிவித்து விடுகிறான். ஒரே ஒரு சின்ன மோமெண்ட், ஒரு சின்ன பிளாஷ், ஒரு சின்ன படம், ஒரு சின்ன உணர்வு, அதை டக்குன்னு தூண்டி விட்டுருவான். அந்த 3வது லைன்ல நீங்க எதிர்பாராத போது அதை கொண்டாந்து விட்டுறான். இது பெரும்பாலும் இயற்கையாக இருக்கும், இல்லைன்னா பருவங்களாக இருக்கும், இல்லைன்னா அந்த அப்படி கனவுல வந்து அப்படி போகுது இல்லையா, அந்த மின்னல்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி பிளாஷ் மாதிரி வந்து போற மாதிரி ஒரு செய்தியை கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த இயற்கையும் இந்த பருவங்களும் இந்த ஃபிளீட்டிங் கிளான்சஸ் சொல்றதெல்லாம் ஹைக்கூவோட அடிப்படை இலக்கணங்கள். இது 2 லைன் நார்மல் ஆர்டினரி ருட்டீனா போய்கிட்டு இருக்கும். The third line would hit you hard on your head. படார்னு கன்னத்துல ஒரு அற அரைஞ்ச மாதிரி அந்த 3வது லைன் உங்களை கவுத்து போட்டுரும். அந்த 3வது லைன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இதை கைரேஜி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல தான் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா மற்றவங்க மாடல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. நீங்க இதுவரை பார்த்த பார்வையில திடீர்னு உங்க பார்வையின் கோணம் மாற்றப்படும். இதுல இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டு சொல்றாங்க. ஓல்டு மேன், ஒரு வயசானவர், வேற வேலை கிடைக்கலைங்கிறதுனால குப்பை பெருக்கிறதுக்கு போறாரு. அவரு அங்க இருக்கிற காஞ்சி போன சருகையில எல்லாம் அவர் அப்படி
அந்த முறம் இது தொடப்பம் வச்சுக்கிறார் இல்லையா, அதை வச்சு அப்படி தள்ளிட்டு போறாரு. தெருவின் இந்த மூலையில இருந்து அந்த மூலை இல்லைன்னா ஒரு கிரவுண்ட்ல இந்த மைதானத்துல இங்க இருந்து இந்த மூலைக்கு அப்படி அவர் தள்ளிட்டு போறாரு. அவர் தள்ளிட்டு இந்த பக்கம் போறாரு. இந்த இடம்லாம் கிளீன் ஆகினே இருக்குது. அந்த பக்கம் இன்னொரு காத்து திரும்பவும் ஏராளமான சருகலையை கொண்டாந்து போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஓல்டு மேன் இஸ் ஸ்வீப்பிங், அந்த பக்கம் இன்னொரு காத்து என்ன பண்ணுதுன்னா திருப்பி இன்னும் வந்து சருகலை குப்பையை கொண்டாந்து சேர்க்குது அப்படின்னு சொல்றாரு. 3வது லைன்ல சொல்றாரு, ஓல்டு மேன் இஸ் ஆல்சோ லைக் த சேம் லீவ்ஸ் அப்படிங்கிறாரு. இவன் இலையை தூக்கி போடுறான், இலை திரும்ப வருது. இந்த ஓல்டு மேனும் அந்த இலை மாதிரி தான். இவனையும் நாளைக்கு அப்படி தூக்கி போட்டுட்டு வேற ஒரு ஆள் வந்து இங்க உட்கார போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓல்டு மேன் ஸ்வீப்ஸ் லீவ்ஸ், ஒன் கார்னர் கிளீன்ட், அனதர் கெட்ஸ் ஃபில்டு, தி டைம் இஸ் ஸ்வீப்பிங் த ஓல்டு மேன் டூ. காலம் வந்து அந்த ஓல்டு மேனையும் அவனையும் பெருக்கி தள்ளி விடுகிறது அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 3 அடி வடிவத்துல லிங்குசாமி அப்படிங்கிறவர் கலெக்ட் பண்ணது ஒரு போட்டி மாதிரி வச்சிருந்துருக்கிறாங்க. நிறைய பாடல்கள் எடுத்திருக்கிறாங்க. அதுல முதல் பரிசு வாங்கினது வாடியது கொக்கு, ஓடை நீரெல்லாம் ஜோடி மீன்கள். இந்த ஒத்த கால கொக்கு நிக்குது, தண்ணி ஓடுது. அந்த ஒத்த காலில் ஏன் நிக்குதுன்னா அப்பதான் வர்ற மீன் அதெல்லாம் செடின்னு நினைச்சுக்கோம். 2 கால் இருந்தா அதுக்கு தெரியும், இது 2 கால் இருக்குது, இது வந்து பறவை, இது நம்மளை கொத்திரமா அதுக்கு தெரியும். அதனால எல்லா கொக்குமே உலகம் போற ஒத்த காலில் நிற்கும். ஒத்த காலில் நின்னா அது இது என்ன நினைச்சுக்கோம், எல்லாத்துக்கும் நம்மள சாப்பிடக்கூடியதுக்கெல்லாம் 2 கால் இருக்கும், இது ஒத்த கால், இது செடி தான் போலக்குதுன்னு மீன் வரும். அப்போ இது ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமானம் வாடி இருக்குமாம் கொக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது காத்திருக்கோம். இது மீன் வர்றப்ப பார்த்தா எல்லாம் 2 ஜோடி மீனா வருது. ஜோடி மீன் வர்றப்போ இந்த கொக்கு நினைக்குது, ஐயோ பாவம் புருஷன் பொண்டாட்டி, ஐயோ பாவம் காதலர்கள், ஐயோ பாவம் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு விட்டுருதான். அதனால அதுக்கு சாப்பாடே கிடைக்கலையாம். அது ஒத்தையா வந்துச்சுன்னா சரி போட்டுடலாம், தனியாள் தானே, அனாதை தானே, சிங்கிள் தானே, அடிச்சிடலாம் அப்படின்னு அடிச்சிருமா. ஆனா எல்லாமும் ஜோடி ஜோடியா வர்றதுனால இந்த கொக்கு கொத்தாம விட்டுருது. வாடியது கொக்கு, ஓடை நீரெல்லாம் ஜோடி மீன்கள் அப்படின்னு. அப்புறம் பனி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன். நம்ம கார் பாக்குறோம், இப்ப இந்த ஜனவரில வரும் இல்லையா, டிசம்பர் ஜனவரில பனி வரும். குழந்தைங்க எதனா பார்த்துச்சுன்னா இந்த கார்ல ஒரு படம் வரைஞ்சிட்டு போகும். ஒரு ரவுண்டு போட்டு 2 கண்ணு போட்டு ஒரு மூக்கும் ஒரு வாயும் எல்லா குழந்தைகளும் வரைகிறது தான். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இடம் கிடைக்கும். காரே எடுக்காம ஒரு மாசம் அழுக்கா இருந்தாலும் அந்த தூசியில படம் வரையும். ஏன் பனி இருந்தாலும் இந்த மாதிரி வரைவாங்க. அதுல பனி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன். சரி, கண்ணு வரைஞ்ச. ஆனா பனி என்ன ஆகும்னா சூடு வர வர அந்த பனி ஒதுக்கி தண்ணி ஆயிரும் இல்லையா, பனி அப்படியே செட் ஆயிருந்தது. நீங்க கண்ணு வரைஞ்சீங்க, சூடு காத்து வருது, அப்ப அது உருக ஆரம்பிக்குது. உருக ஆரம்பிக்கிற போது கண்ணீர் வழிகிறது அப்படிங்கிறாங்க. பனி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன், கண்ணீர் வழிகிறது. தண்ணி உருகிறதுன்னு சொல்லுவேன். தண்ணீர் உருகுதுன்னா வெறும் பாட்டு. கண்ணீர் வழிகிறது அப்படின்னு சொல்ற போது ஒரு துயரத்தை ஒண்ணு கொண்டு வர்றோம், ஒண்ணு முடியுது அப்படின்ட்டு. இது இதுல சொல்லுவாங்கல்ல, புல்லின் இதழ் மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனேம்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல பனி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன், கண்ணீர் வழிகிறது. அப்புறம் சொல்லி பொறுக்குகிறாள் சிறுமி, இறகை விட்டு செல்கிறது மயில். அவ ரொம்ப கஷ்டப்பட்டு காஞ்சி போன குச்சி எங்க இருக்குது, அது வீட்டுல விறகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ ஒவ்வொன்னா தேடிக்கிட்டு இருக்கா. பாவம் இவ ஏதோ தேடுறாளே அப்படின்னு நினைச்சு மயில் என்ன பண்ணுச்சான், சரி வச்சுக்கோ அப்படின்னுட்டு ஒரு இறகை போட்டு போச்சான். அது கொளுத்த முடியாதுங்கிறது வேற. தன்னிடம் அழகாக இருந்த ஒன்றை இந்த பாவம் இந்த சிறுமி நினைச்சு அது சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துட்டு போச்சாம். குட்டி யானையில் யானை குட்டி, சாலையில் காடு. குட்டி யானை ஒரு கார்ல போறாங்க, அதுல யானைக்குட்டி படம் வந்துருக்குது. ஆனா சாலையில காடு இருக்குது. நாம என்ன சொல்றோம், நார்மலா காட்டுக்கு நடுவுல சாலை இருக்குதுன்னு சொல்றோம். சாலையில காடு இருக்குது. நாம சாலையில போய்கிட்டு இருக்கிறோம், ஆனா எதிரில் இருக்கிறது காடாக இருக்கிறதுன்னு ஒண்ணு. பூட்டிய வீட்டுக்குள் இரவெல்லாம் குதிரைகள் பயணம், அக்கா கனவில் ராஜகுமாரன். இது மூமேத்தாவும் இந்த மாதிரி ஒண்ணு எழுதியிருப்பாரு. விழிகள் நட்சத்திரங்களோடு இருந்தாலும் கூட கைகள் என்னவோ ஜன்னல் கம்பியோடும் பாரு. அவளுக்கு ஏக்கம், யாராவது வந்து நம்ம கல்யாணம் ஆகி நம்ம நல்ல வாழ்க்கையில இருக்க மாட்டோமா அப்படின்னுட்டு அந்த மாலை நேரத்துல அந்த நட்சத்திரம் வர்ற போது அதை பார்த்துட்டு இருக்கிறா. விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் கூட கைகள் என்னவோ ஜன்னல் கம்பியோடு தான்.
நமக்கு இந்த ரூம் தான், நம்மளை யாரும் கட்டிக்க போறது கிடையாது, நாம இப்படிதான் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சோகத்தை காமிப்பார் மூமேத்தா. அது மாதிரி இந்த இடத்துல பூட்டிய வீட்டுக்குள் இரவெல்லாம் குதிரைகள் பயணம்னா, இவன் ராஜகுமாரன் குதிரையில வந்து கொத்திட்டு போவான்னு சொல்லுவாங்கல்ல, உன் அழகுக்கு உன் அறிவுக்கு ராஜகுமாரன் வந்து கொத்திக்கிட்டு போவான் அப்படின்னுட்டு, அதுக்காக இவ குதிரை பயணம் ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு வேணுங்கிற குதிரையில நமக்கு வேணுங்கிற ராஜகுமாரன் வருவான்னு அக்கா காத்துக்கிட்டு இருக்கிறா ராஜகுமாரனுக்கு. ஆனா இருக்கிற இடம் வந்து பூட்டிய வீடு அப்படின்னு ஒரு காய்க்கும். எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் ஆலமரம். ஆலமரத்துல இருந்து இது விழுது தொங்கிட்டே இருக்குது. அந்த விழுதை ஒரு தாடிங்கிறாரு. நம்ம எவனா ஒருத்தன் 4 நாள் தாடி வச்சிருந்தா, அது 20 வயசு பையன் வச்சிருந்தா நம்ம அவனை பார்த்து கேட்போம், என்னடா காதல் தோல்வியா, தாடி வளர்க்க ஆரம்பிச்சுட்ட, தேவதாஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்போம்ல. முதல்ல ஒரு தேவதாஸ் தான் காதல் தோல்வினால அவர் தாடி வளர்த்தாரு, அப்புறம் குளிக்கல, அவர் அதுக்கப்புறம் தண்ணி அடிச்சாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது மாதிரி இந்த இடத்துல எந்த கிளி ஏமாத்திட்டு போச்சுன்னு தெரியல, கிளி ஆலமரத்து மேல உட்காரும் இல்லையா, அதனால ஆலமரம் என்ன பண்ணிச்சான், தாடி வளர்த்துச்சான் அப்படின்னு. நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நிழல். நம்மை போலவேன்னு சொல்ற போது நம்முடைய என்ன தவறெல்லாம் உள்ள இருக்குதோ, கருப்பெல்லாம் உள்ள இருக்குதோ, ஷேடோ ஏரியான்னு சொல்லுவோம்ல, கால் கஸ்டாவ் இவங்க கொஞ்சம் முன்னால ஸ்டீஃபன் சொல்லியிருந்தார் அந்த மாஸ் சைக்காலஜில. அந்த மாதிரி நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நிழல்னா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற கருப்பெல்லாம் இந்த நிழல் வெளியில காமிக்குது அப்படின்னுட்டு. அந்த மயானத்துக்கு உயிர் தந்தது ஒரு பிணம். இரவு 9 மணி போல ஒரு பாடி கொண்டாந்து கொடுக்குறாங்க, சார் கொளுத்திட்டு கிரிமேட் பண்ணிட்டு அப்படின்னுட்டு. உடனே அங்க ஆக்டிவா எல்லா மனுஷங்கள்லாம் சேர்ந்து அந்த பிணத்துக்கு வைக்கிறது, அந்த விறகெல்லாம் அடுக்கி பாடி கொண்டாந்து வச்சு அப்புறமா கொளுத்தி அது ஃபுல்லா ஜகஜோதியா எரியுது இல்ல. அந்த மாதிரி பார்க்குற போது ஆக்டிவிட்டி, ஒரு ஆஃபீஸ்னா ஆக்டிவிட்டி இருக்கணும். காலையில ஆஃபீஸ் திறக்கிறீங்கன்னா மணமணமணன் மக்கள் வரணும், லைட் எரியணும், ஃபேன் வரையணும், கஸ்டமர் வரணும், வியாபாரம் நடக்கணும், பணம் வரணும், பேச்சுவார்த்தை நடக்கணும், டீமை சேர்ந்து ஒர்க் பண்ணணும்ல. அந்த மாதிரி அந்த மயானத்துக்கு உயிர் தந்தது ஒரு பிணம். பணம் வந்து இனிமே ஒண்ணும் பண்ணாது, அது சடலா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் அந்த சுடுகாடு மொத்தத்தையும் ஆக்டிவேட் பண்ணி விடுது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகான செய்தி. அப்புறமா நடந்து வருபவனின் எதிரே வழிவிட்டு பறக்கிறது பட்டாம்பூச்சி. ஒருத்தர் நடந்து வர்றான், சரி டிராபிக்ல நம்ம ஒரு லெஃப்ட் ஆர் ரைட் நடப்போம்ல, அந்த நேரத்துல யாராவது ஒருத்தன் சரின்னு வண்டியை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு போயா அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல அவன் எதிரில் வர்றான், அவனுக்கு வழி விட்டு பட்டாம்பூச்சி பறக்குது. பயந்து போய் பறக்குதுன்னு நாம நினைக்கிறோம். என்ன ஆள் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு பறக்குது, ஒதுங்கி பறக்குது. இந்த இடத்துல அவனுக்கு போகட்டுமேனு வழி விட்டுட்டு பறக்குதான் பட்டாம்பூச்சி. ஒத்திகை பார்க்காத நடனம் குழந்தையின் நடை. மச்சான்லாம் ரிஹர்சல் பண்ணி பாக்குறாங்க. மாஸ் சைக்காலஜில சொன்னாங்கல்ல, வீட்டுல ரிஹர்சல் பண்ணி பார்த்து 10 டேக் எடுத்துட்டு அப்புறம் வெளில மேடையில வந்து பேசுறாங்க. அந்த மாதிரி பாக்குற போது இந்த இடத்துல ரிஹர்சலே பார்க்காத டான்ஸ் எதுன்னா குழந்தையோட நடை. அது தத்தகா புத்தகம் நடக்குது பார்த்தீங்களா, அதுதான் அழகே. ஆனா அது டான்ஸ் மாதிரி இருக்கும். அது அந்த வயசுல நடக்கிற போது அழகாக இருக்கிறது. அப்புறம் விதை விழுங்கியதும் கிளை விரிக்கிறது பறவை. பறவை வருது, ஏதோ ஒரு விதை கிடைக்குது, அதை எடுத்துன்னு போய் மரத்து மேல வச்சு சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்சது வேலை ஆச்சு, திரும்ப அடுத்து வேற என்ன சாப்பிட கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெக்கை விரிச்சிட்டு அடுத்து பறக்க ஆரம்பிக்குது. விதை விழுங்கியதும் கிளை விரிக்கிறது பறவை. பறவையோட சிறகு விரிக்கிறதை ஒரு கிளை விரிக்குதுன்னு சொல்றாரு. விதை முளைச்சு அதுக்கப்புறமா பெருசா மரம் ஆகி கிளை வர்றதுக்கு மாச கணக்கில் ஆகலாம், வருட கணக்கில் ஆகலாம். ஆனா இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாரு, விதை விழுங்கி முடிச்ச உடனே கிளை விரிக்கிறது பறவை அப்படின்னு சொல்றாரு. இலையின் நடனம். இலை காத்துல படபடக்குதுன்னு சொல்லுவோம்ல, இலை ஆடுது. மழை பெய்தா காத்தடிக்குதா பாருன்னா பார்த்தா, ஆமா காத்து என்ன அடி அடிக்குது பாரியா, எல்லாம் ஆடுதுன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி இலையின் நடனம், அது ஃபர்ஸ்ட் லைன். அதே நடனம் இலையின் மரணம். இது கொஞ்சம் வாடின உடனே இதுக்கு அந்த நீர்ச்சத்து அந்த பச்சையம் கிடைக்காம வரும்போது அது கொஞ்சம் பிரவுன் கலர்ல கொஞ்சம் ரெட் கலர்ல மாறுற போது அதே காத்து அதை அடிச்சு கொண்டு போயிடும். அந்த இலையை டான்ஸ் ஆட வைக்கிறதும் அதே காத்து தான், அந்த இலையை சாவடிச்சு தூக்கி போடுறதும் அதே காத்து தான். விற்பனைக்கு வந்த மீனின் கண்களில் வற்றிய கடலை பார்க்கிறேன். விற்பனைக்கு வந்துச்சு, கடல்ல இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கடல்ல இருக்கிற வரைக்கும் அது கண்ணு பளபளன்னு இருக்கும், தண்ணியோட இருக்கும். புது மீனுன்னா கண்ணு கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். 1 நாள் 2 நாள் ஐஸ்ல வச்ச கண்ணுன்னா மாறிடும்.
அந்த கண்ணை பார்த்துட்டு மீனை வாங்குன்னு சொல்லுவாங்க, தூக்கி பார்த்து வாங்குன்னு சொல்லுவாங்க. அது பெண்டாய் இப்படி கீழே விழுந்ததுன்னா அது பழைய மீன் அர்த்தம். அப்படி நேரா நின்றுச்சுன்னா அது நல்ல மீன் அர்த்தம். வாலை பிடிச்சிட்டு அப்படி தூக்குற போது நேரா நிக்கணும். அந்த மாதிரி பார்க்கிற போது விற்பனைக்கு வந்த மீனின் கண்களில் வற்றிய கடலை பார்க்கிறேன். நம்ம காஞ்சி போன கண்ணு பழசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை இந்த கவிஞன் வேற மாதிரி பார்க்கிறான். வற்றிய கடலை பார்க்கிறேன். கடல் அப்படியே தான் இருக்குது, இது கடலோட இருந்தது, கடல்ல இருக்கிற வரைக்கும் செழிப்பா இருந்தது. இப்ப கடலை விட்டு வெளில கொண்டாந்த உடனே இது கண்ணுல கடல் வத்தி போச்சு அப்படின்னு சொல்றான். முதியோர் இல்லத்திலிருந்து பெற்றோர்கள் வீடு திரும்பினார்கள் படமாக அப்படின்னு. அவன் 2 பேரும் செத்து போனதுக்கு அப்புறம் படத்தை கொண்டாந்து வீட்டுல வச்சு மாலை போட்டு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணுவாங்க போல இருக்குது. உயிரோட இருக்கிற போது ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு விட்டாங்க. அவங்க 2 பேரும் எப்படா திரும்ப முடிஞ்சுச்சுன்னா படமாக திரும்ப முடிந்ததே தவிர உடலாக மனிதர்களாக வீட்டுக்கு திரும்ப முடியவில்லை அப்படிங்கிற சோகத்தை காமிக்கிறார் அவரு. அப்புறம் வாயை கிழித்த பின்பும் தொடர்ந்து பேசியது கடிதம் அப்படிங்கிறாரு. லெட்டர் வருது, எல்லா லெட்டரையும் நீங்க வாயை கிழிச்சு பண்ணோம். நீங்க கிழிச்ச வாயை அடிச்சு வாயெல்லாம் கிழிச்சிருவோம், இதோட நிறுத்துன்னு நாம சொல்றோம். வாயை கிழிச்சதுக்கு அப்புறம் கடிதம் பேச ஆரம்பிக்குது, நம்ம கிட்ட உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் நம்ம கிட்ட பேசுது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் நதிகளை இணைத்தது ஊசி மழை. ஊசி மழைன்னு சொன்னோம்னா ஊசி ஒண்ணு குத்துதுன்னு சொல்லலாம், ஊசி தைக்குதுன்னு சொல்லலாம். தைக்கிற போது அது இணைக்குது, குத்துற போது அது வலிக்குது. இங்க நதிகளை இணைத்தது ஊசி மழை. ஊசி நூலை வச்சு நாம 2 கிழிஞ்சு போன துணியை ஒன்னா சேர்த்து தைக்கிறோம். அந்த மாதிரி இது என்ன பண்ணுதா, இந்த பக்கம் ஒரு கிழிசல் நதி, அந்த பக்கம் ஒரு கிழிசல் இன்னொரு நதி, 2 இணையும். இது ஊசி மழை நல்லா பெஞ்சு அப்ப 2ம் சங்கமம் சொல்லுவாங்க, ஒண்ணு கூடுதுன்னு சொல்லுவாங்க. 3 இது ஒன்னா கூடுதும்பாங்க. ஈரோடு பக்கத்துல பவானி இன்னும் 3 ரிவர் ஒன்னா சேர்ற இடத்த சங்கமம் சொல்லுவாங்க. ஈரோடு பக்கத்துல ஒண்ணு இருக்குது. அந்த மாதிரி நதிகளை இணைத்தது ஊசி மழை. அப்புறமா சரிந்த மேம்பாலம், இப்பதான் புதுசா கட்டினாங்க போல இருக்குது, சரிஞ்சு போச்சு. இடிபாடுகளுக்கிடையே சிக்கியது ஊழல். சரிந்தது மேம்பாலம், இடிபாடுகள் இடையே சிக்கியது ஊழல். இப்ப அவன் எவ்வளவு ஊழல் பண்ணாங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அது அவ்வளவு சீக்கிரமா அது பாலம் உடைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாரு. அழகான ஐக்கிய செய்தி இது. 4 இன்னும் வேகமா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இன்னும் முடிக்கட்டுமா, இல்ல நிறுத்திக்கலாமா? நிறுத்திக்கலாமா? நிறுத்திக்கலாம். சரி, ரைட். சரி, கேக்குது, கொஞ்சம் கம்மியா கேக்குது. 8:35 ஆயிடுச்சு அதனால. சரி, வாங்க, பின்னூட்டம் தாருங்கள், பேசுங்கள். மகிழ்ச்சி, அருமை. ஒரு 4 பேரோட டாக் எடுத்து அழகா ரிவ்யூ பண்ணாரு. கதை அதுல கவிதை ஒண்ணு, ஒரு ஊரை பத்தி ஒண்ணு, ஒரு சைக்காலஜி உளவியல். நானும் அவையும் அப்படின்னு நாராயணமூர்த்தி சாரோட ஒரு 4 பக்கம் எழுதி வச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தீங்கன்னா நிறைய பேசிருக்கேன். அது பரவாயில்ல, பார்ப்போம். மகிழ்ச்சி, வாருங்கள், உங்கள் கருத்துக்களை சாருக்கு வந்து ஒரு கை தட்டலாம் முதல்ல. வாங்க சார். சக்கரபாணி சார் பேசுங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. ராமு சார் நல்லாவே ரிவ்யூ பண்ணீங்க. இதுல ஒண்ணு வந்து நான் ஏற்கனவே நம்ம டாக்டர் ஸ்ரீதரன் சார் பேசின அந்த நிகழ்ச்சி நேரத்தில் நான் இல்லை. அது எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தியாக இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் டைமா கேட்குற மாதிரி இருந்தது. நைஜீரியாவை பத்தி அவர் சார் சொன்ன அவருடைய அனுபவங்களை நீங்க நல்லா அழகா எல்லாத்தையும் எடுத்து சொன்னீங்க. உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம அப்ப தவற விட்டதை நான் யூடியூப்லயும் பார்க்கல, இப்ப நீங்க சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தது வந்துட்டு அங்க எல்லாம் அதான் அது நீங்க அதில் சொன்னதுல ரொம்ப கனிம வளங்கள்லாம் ரொம்ப மழை, இடி, மின்னல், காத்து பல மடங்கு கூடுதலா அங்க இருக்கும் அப்படின்றது. இந்த கார் வந்துட்டு ஹார்ட் நம்பர் ஈவன் நம்பர்ல 2 கார் வச்சுட்டு கொஞ்ச நாள் டெல்லியில கூட அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்க.
சில ரூட்டுகள்ல போறதுல ஹார்ட் நம்பர் உள்ள கார்டு நம்பர் உள்ளவங்களாம் அது மட்டும் தான் அந்த ரூட்ல போகணும். அடுத்தது ஈவன் நம்பர்ல போகணும். அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. டெல்லி டெல்லியில அந்த டிராபிக் கண்ட்ரோலுக்காக பார்த்தாங்க அது மாதிரி. ஆனா இங்க வேற விதமான இதுல இருந்தது. அதை நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் இது கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்துட்டு சண்டே டயத்தெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி கெட் டுகெதர் எல்லாம் ஜாயின் பண்றது, சொந்தக்காரங்க போய் பார்க்கறது போறது வருது. நைஜீரியாவில் நடந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப விளக்கமா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது நெக்ஸ்ட் சிவகுமார் சாரோட அந்த கதை, அவர் கவிஞர் முத்துலிங்கத்தோட க கவிதை, அவருடைய அந்த கதையை சிறுகதையை நீங்க அவர் சொன்னதை நீங்க மறுபடியும் ரிவ்யூ பண்ணி அதை விளக்கமா சொன்னீங்க. அத அவங்களுக்குள்ள அந்த அந்த மெல்லிய உணர்வு, அந்த அம்மா சங்கீதாவோட அவருக்கு சாதாரணமா பழகினது கடைசியில் அவருடைய இல்ல துணவி ஆக்கிறதுக்காக தேவனையாக்கி சிலவருக்கு போய் சிலவர் வந்து திரும்ப இங்க வந்து அதுல ஒண்ணு வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அந்த அம்மா வந்து இனி நமக்கு இதுதான் வாழ்விடம், ஆப்பிரிக்கா வாழ்விடம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிடணும் அப்படின்ற அந்த மனோபாவத்துக்கு பெரும்பாலான வெளிநாடு மக்கள்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒன்ஸ் அங்க போறப்ப சொல்லுவாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துருவேன், யாரும் வரவளா இல்ல, அது புரிஞ்சு போகுது, அங்கேயே சேவ் பண்ணிக்கிறாங்க. அங்கத்தையும் நடைமுறைகள் சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திக்கிறாங்க. வேற வழி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இது. அதுல இந்த கதையை பத்தி அவருடைய இதை வந்துட்டு சிவகுமார் சார் சொன்னதை அழகாக எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. அடுத்து நம்ம ஸ்டீபன் சார் சொன்னது அந்த மாஸ் சைக்காலஜி, அதுல வந்துட்டு இப்ப சமீபத்திய உதாரணங்களோட அது உண்மையிலே தான் அதெல்லாம் வந்து ஒத்து போற மாதிரியான இதெல்லாம் இருந்தது. அது உண்மையா ஒரு இது. இப்ப இருக்கிற அந்த மதம் என்பது ஒரு குழு, பாலிடிக்ஸ் என்பது ஒரு குழுங்கிறது உண்மை. அதுக்குள்ள பிடிப்பட்டவங்க வெளியே வரத்துக்கு 1000 சாக்கு போக்கு சொல்லிட்டு என்னமோ அதுலயே இருந்துருவோம், நமக்கு எதுக்கு அப்படின்னு. அது ஒண்ணு. அரசியல் கட்சியில வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளை சொன்னாலும் கேட்க மாட்டேன், அப்பா அம்மா சொன்னா கேட்க மாட்டேன், என் தலைவன் சொன்னா தலைவனுக்காக உயிரை கொடுக்க மனோபாவம். ஆமா, மனோபாவம் நம்ம மக்கள் கிட்ட இருக்குது. அது எல்லா வயதினர்கிட்டே இருக்குது. அது இளைஞர்கள் இல்லை, பெரியவங்க கிட்டே அந்த இது இருக்குது. இப்ப என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட கூட அது ரொம்ப அதிகமாவே இருந்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன். நாட்டு நடப்பை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன். ஒரு காலத்துல ரொம்ப தீவிரமா அப்படியே என்னமோ வெறி கொண்டு போய் இவங்கதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு யார் சொன்னாலும் கேட்காத அப்படிப்பட்ட ஒரு காலம் எல்லாம் உண்டு. அதை வச்சு அவர் சார் வந்துட்டு அந்த மாஸ் சைக்காலஜியில சொன்னது அந்த இதா இருந்து. அடுத்து 4வது யார் சார் சொன்னீங்க? அந்த நேரத்துல நான் ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே போனேன். அந்த கவிதையை நான் கேட்டிருக்கேன். அது நம்ம குழுல சொன்ன பார்த்து நான் கேட்டிருந்தேன். அந்த கவிதைகளை பத்தி நீங்க மறுபடியும் சொன்னது, மீன் அந்த ஒவ்வொரு கவிதைகளுடைய நயத்தை எடுத்து ரிவ்யூ பண்ணீங்க. ரொம்ப எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். நீங்க ரிவ்யூ பண்ண விதம் ரொம்ப நேர்த்தியா இருந்தது. பார்க்காதவங்களுக்கு மறுபடியும் பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு. அது மீண்டும் அதுதான் ரிவ்யூ. அதை சீர்தூக்கி அவங்க சொன்னது திரும்ப சொல்லும் போது சில ஆடட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல தகவல் கொடுத்தமைக்காக மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம் சார். நன்றி, வணக்கம். சக்கரபாணி சார், போன தடவை சொன்னீங்கல்ல பெண்கள்தே சொன்னீங்க, இப்ப ஆண்கள்தே சொன்னீங்கன்னு ஏன் சொல்லல? இல்ல அது என்னன்னு கேட்ட அப்படி ஒரு 2வது பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த அம்மா கிட்ட மாட்டக்கூடாது சார், சக்கரபாணி சார், அந்த அம்மா கிட்ட மாட்டவே கூடாது, அப்படியே ஓட்டிடுவாங்க சார் சொல்லுவாரு. ஆமா, மனதில் சொல்லிடுவாங்க. சார் நான் வரேன் சார். டீச்சர் எப்பவுமே பெரும்போடு தான் வருவாங்க. சார் அட்டகாசமான ரிவ்யூ சார், அட்டகாசமான ரிவ்யூ சார். அப்படியே ரீகலெக்ட் பண்ணி வச்சுக்கீங்க சார். ஸ்ரீதர் சொன்ன அந்த அவர் இருந்த அந்த ஊரை பத்தி அப்படியே கொண்டு வந்து அவர் பேசுறது எல்லாமே நான் கேட்டேன். அதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. அவர் சொன்னார் பாத்தீங்களா, எங்க படியே போனாலும் 10 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்து போனோம், கேட்டா கொடுத்துடணும். அதே போல வீட்டுக்குள்ள வந்து கேட்டாங்கன்னா கை இருக்கிறது கொடுத்துடணும், உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னது இன்னும் நல்லா ஞாபகத்துக்கு வருது. அண்ணா ஏதோ ஒண்ணு சிலதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நல்லா அப்படியே அவருடைய ரிவ்யூஸ் எல்லாம் அப்படியே பசுமையா நீங்க ரீகலெக்ட் பண்ணீங்க. அவருடைய என்ன ஒரு ஸ்பீச், நீங்க சொல்றது ஓகே சூப்பர். அது இல்லாம அவர்
சைனா வார், சைனா சீனா பெருஞ்சுவரை பத்தி ஒன்று சொன்னார் பாத்துங்க ஸ்ரீதர் சார். அப்படியே சார் அவர் அந்த அப்ப அவருடைய எடுத்த போட்டோன்னா பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனாலிட்டி வேற மாதிரியா இருக்கும். அட்டகாசமா இருப்பாரு ஸ்ரீதர் சார். அந்த பெருஞ்சுவரை பத்தி சொன்னது நல்லா ஞாபகத்துக்கு வருது. அருமை. மாஸ் சைக்காலஜி பத்தி சொன்னது அப்படியே கொண்டு வந்துட்டீங்க ஸ்டீஃபன் சார். ஸ்டீஃபன் சார் எத்தனையோ பேசியிருக்காரு. அவர் பேசுறதுல எனக்கு ஒரு முக்கியமான இது, சார்லி சாப்ளின் பத்தி ஒரு சின்ன டாபிக் பேசினாரு. அது ரொம்ப அருமையான டாபிக். அது கமலஹாசன் ஒரு பாராட்டிய ஒரு நடிகர் இல்ல. கமலஹாசன் சொல்லுவார், என்ன சொன்னாரு, அவருடைய பிள்ளைய அப்படி நினைப்பா, அவர் பையன் மாதிரியே நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதா நீங்க சொன்னீங்க. அதை விட கடைசியா ஒரு வார்த்தை சொல்வார் அந்த இது முடிக்கிறப்போ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேட்பாராம் சார்லி சாப்ளின் பத்தி, நீங்க நல்லா பேசுறீங்க வர்றீங்க, இது இருங்க ஒன் மினிட், அந்த புக்ல இங்கே நோட் பண்ணிருக்கே மறந்துட்டேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சாப்ளின் பார்த்து கேட்கிறாரு, நீங்க படத்துல ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை, ஆனால் உங்கள் நகைச்சுவை எல்லோருக்கும் பிடிக்கும், நீங்கள் ஒரு மேதை அப்படின்னு வரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அதுக்கு சாப்ளின் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்வது யாருக்கும் புரியவில்லை, ஆனாலும் உங்களை எல்லோருக்கும் மேதை என்கிறார். நான் மேதை என்றால் நீங்கள் மா மேதை அப்படின்னு ஸ்டீஃபன் சார் முடிச்சிருப்பாரு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஐன்ஸ்டைனை இவர் புகழவும், சாப்ளின் அவர் புகழவும் அருமையான வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறாரு. சார்லி சாப்ளின் பத்தி நல்லா நிறைய சொல்லியிருக்கேன், அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சிருக்கேன். அருமை. என்னுடைய முழு விளக்கு கதையை நீங்க அருமையா சொன்னீங்க சார். நான் சொன்னதை விட அருமையா சொல்லிட்டீங்க சார். இது முழு விளக்குன்றது மெனோபாஸ். மெனோபாஸுக்கு அவங்க முத்துலிங்க வச்சிருக்க பேர் எல்லாருக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கா. அவர் முழு விளக்குன்றார். அந்த ஒரு நாடு இல்லாதவங்க, எனக்கு எந்த நாடுன்னு தெரியலன்னா எப்படி சார் இருந்திருக்கும், அந்த மனநிலை உணர்வா சார். பிறந்து வளர்ந்த அந்த ஸ்ரீலங்கா தான் எனக்கு நாடு உரிமை இல்லை, குடியுரிமை இல்லை. போய் வேலை செய்யற ஊர்லயும் குடியுரிமை வாங்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை பத்துக்கு முடிவு பண்றாங்க. பை தட் ஏஜ் ஷீ இஸ் 39 குழந்தை பத்துக்கு. அப்போ அவ மனம் விட்டு அழுவா, நான் ஒரு பெண்ணா, நான் ஒரு ஆணா, இல்ல நான் ஒரு பேடியா, ஒண்ணுத்துக்கு பயன் இல்லாம போயிட்டு அழுவா. அப்புறம் ஒரு மனம் ஒரு இது சோர்வாயிட்டு டிப்ரெஷன்ல போயிட்டு கடைசியில அங்கிருந்து ஒரு அங்க மீன்காரியம்மா, டெய்லி வர்ற மீன்காரியம்மா 8வது குழந்தைய வாங்கி குழந்தைக்கு பேர் வைப்பா. அது ஆப்பிரிக்கன் பிள்ளைகள் வைக்கிற குழந்தைங்களுக்கு ஐசாத்னா நம்பிக்கை அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வைப்பா. அந்த கதையிலயும் ஒரு நல்ல ஒரு கடவுள் பெண்மைக்கு தான் தடை வைக்கணும், ஆனா தாய்மைக்கு தடை எடுக்க முடியாது இல்லையா, கடைசியில் முடிப்பாரு அவர் ஆமுத்தலிங்க. தாய்மையை யாருக்குமே நீங்க தடை கொடுக்க முடியாது, யாரோட தாயாயிடலாம், பெண்மைக்கு கூட ஒரு முடிவு இருக்கலாம், ஆனா தாய்மைக்கு யாருக்கும் முடிவு இல்லைன்னு கதையை முடிப்பாரு. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நம்ம ரெஃபாய் பாய் சார் சொன்னதெல்லாம் அட்டகாசம் சொன்னீங்க. அதை விட அவர் சொன்னது இன்னொரு கதை எனக்கு பிடிச்சது, தோற்று கணக்கு. கெட்டேல் பாயின் ஒரு கதையை திருவாண்டத்தில் நடக்கிற கதையை அழகா சொன்னாரு, அது எனக்கு பிடிச்சது. இதெல்லாம் நானே ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அட்டகாசம் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க அதாவது இப்ப நீங்க 2 இது டாக் பத்தி அடிஷனலா சொல்லிட்டீங்க கூடுதலா. ஆமா சார், அப்ப நீங்க பேசுறது எனக்கு பிடிச்சது ஒன்று சொல்லணும் இல்லையா, எவ்வளவு கேட்கிறோம் அதுல எனக்கு. இப்ப இந்த வீடியோக்கு அந்த லிங்க்கும் கொடுத்துருவேன், பாக்குறவங்க பாக்கலாம். சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. வசந்தி மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். சாரி ஃபர்ஸ்ட் வர முடியல, அப்புறம் வந்து ஜாயின் பண்ணேன். ஸ்டீஃபன் சாரோட டாபிக் பேசும்போது நான் வந்துட்டேன். ஆனால் எல்லாமே நான் கேட்டிருக்கேன். நான் ஸ்ரீதர் சாரோட இதையும் கேட்டிருக்கிறேன், நம்ம வந்து சிவகுமார் சாரோட கதையும் நான் கேட்டிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஸ்டீஃபன் சாரோட மாஸ் சைக்காலஜி வந்து அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. ஏன்னா அதில் வந்து மாஸ் சைக்காலஜியில் அந்த க்ரௌடு சைக்காலஜி உள்ளே வந்துடுது, எப்படி நம்ம வந்து நம்ம இண்டிவிஜுவாலிட்டி எப்படி போயிடுது அப்படிங்கிறது அவர் அதில் நிறைய, அதுதான் ரியாலிட்டி. இண்டிவிஜுவாலிட்டி போயிட்டு மாஸ் மென்டாலிட்டி உள்ளே வந்து நம்ம அதை தவறு பண்ணவும் தூண்டுது. சில இது நல்லது இருக்கலாம், ஆனால் தவறு பண்ண தான் நிறைய தூண்டுது அப்படிங்கிறத அவர் அதில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பார்.
அதை நீங்கள் நல்லா கவர் பண்ணீங்க. நீங்கள் ரீகனை பற்றி சொன்னீங்க. நான் வந்து 1982 அமெரிக்கா வந்தப்போ ரீகன் தான் பிரசிடென்ட்டு. எனக்கு இருக்கும் அப்படியே இந்த டிவி. அப்போ தான் நான் இந்தியாவில் எவ்வளோ டிவிலாம் பார்த்தது கிடையாது. எங்கள் வீட்டில் ஏன்னா அப்போ தான் வந்து மெட்ராஸில் மட்டும்தான் டிவி இருந்துச்சு. மதுரையிலலாம் டிவி கிடையாது. இந்த கடை வீதியில் போனால் தான் டிவி பார்ப்போம். எங்கள் ஹாஸ்டலில் ஒரு டிவி வச்சுருப்பாங்க, அதில் போய் எல்லாரும் பார்த்துட்ருப்போம். ஸோ எங்கள் வீடு அந்த டிவி பார்த்தோன்னே அப்படியே அடிக்ட் ஆகிட்டேன்னா, மத்தியானம் உட்காந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னு ஒரு சீரியல், அது இன்னும் போயிட்டுருக்கு. 43 வருஷம் ஆச்சு, இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்ப்பேன். அப்புறம் ரீகனை பார்ப்பேன். ரீகன் வந்து ஒரு ஆக்டர். அவர் நல்லாவே ஆக்ட் பண்ணார் பிரசிடெண்ட்டாகவும். அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அவரோட அடுத்த சைடு தெரியாது எல்லாருக்கும். அவர் ஆக்ட் பண்ணது கவர்மெண்ட்லேயும் அவர் ஆக்ட் பண்ணார், அவர் பிரசிடெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணார். ஈரான் கான்ட்ரா அஃபயர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட்டாக எனக்கு ஒன்றுமே மறந்து போச்சு, ஒன்றுமே தெரியாதுன்ட்டார். அவரை உள்ளே போடுறதுக்கு பதிலாக ஆலிவ் நார்த்தை உள்ளே போட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு இந்த பாலிட்டிக்ஸே புரிய ஆரம்பிச்சிது. ஆஹா, இப்படி இங்கேயும் இப்படி தான் இருக்காங்க, இது நமக்கு வந்து ரொம்ப பாலிஷ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அதனால் நான் சொல்லணும்னு நினச்சேன். அவர் பெரிய ஆக்டர் அவர். ஓகே, அப்புறம் வந்து ரஃபையா சாரோட இது நான் கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அந்த ஒரு அதாவது கவிதையுமே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து அழகாக எடுத்துகிட்டு வந்தீங்க சார், ரொம்ப நல்லது. மீதி ரெண்டையும் நான் வந்து ரெக்கார்டிங்கில் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ வெரி மச். லதா மேடம். சார், எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸ்ரீதர் சார்து நானே கேட்டிருக்கேன். அப்புறம் சிவகுமார் சார்து அந்த கதை கேட்டதில்லை, நீங்க சொன்னது நல்லா இருந்தது. அதுவே அந்த ஸ்டோரி நம்மளே ஃபுல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தது. அப்புறம் ஸ்டீஃபன் சார்து அந்த மாஸ் சைக்காலஜி சூப்பர், நீங்க சொன்ன விதம். ஏன்னா இப்ப நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணீங்க. அவரும் பண்ணாரு, நீங்களும் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஹைகோ கவிதைக்கு டெஃபினேஷன் சொன்னீங்க. அது எனக்கு அவரது நான் கேட்கல, ஒருவேளை அவரும் சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது. அது எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. ஓ, கவிதைன்னா ஏதோ கவிதை அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுல இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு, வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது 3 லைன் பத்தி சொன்னீங்க. 4வது லைன் என்ன சார்? 3 லைன் தான் ஹைக்கூ, அவ்வளவுதான் முடிஞ்சு. 4 லைன்ஸ் சொன்னீங்களே? இல்ல 3 லைன்ஸ் தான். 3 லைன்ஸ். ஸோ 3 லைன்ஸ் இருக்கிற பேராகிராஃபா வருமா? ஒரு கவிதை அங்க முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அவன் சொன்ன ஃபிளாஷ் தாங்க, ஒரு ஃபிளீட்டிங் கிளான்ஸ், பொறி தட்டுற மாதிரி ஒரு செய்தி, பலார்னு கண்ணத்துல ஒண்ணு, ஒரு சீசனோ ஒரு இதுவோ ஒண்ணு, ஒரு நேச்சரோ இயற்கை பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க. அவர் சொன்னதுல ஒண்ணு சொல்லுங்க சார். அவர் சொன்னதுல ஒரு கவிதையை சொல்லுங்க. அது நோட் பண்ணியா? ஒரு 20 கவிதை சொன்னேனே, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. பனி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன், கண்ணீர் வழிகிறது. ஆமா. அந்த 3வது லைன் மாத்திரும். அதே சார் சொல்லுங்க சார். இல்ல, இவ்வளவுதான். அது கவிதையே அவ்வளவுதான். எந்த கிளி ஏமாற்றி விட்டு போனது, ஆலமரம் தாடி வளர்த்தது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நிழல். ஆமா, சொன்னீங்க. 3வது லைன் அது நிழல், ஒரு வார்த்தை தான் 3வது லைன். ஒத்திகை பார்க்காத நடனம், குழந்தையின் நடை. முதியோர் இல்லத்திலிருந்து திரும்பினார்கள் படமாக. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, படமாகன்ற ஒரு லைன் மாத்திரும். படமாகன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது முதியோர் இல்லத்துல இருந்தாங்க, வீடு திரும்பினார்கள், சரி வந்துட்டாங்க போலகுதே அப்படின்னா, இல்ல படமா தான் வந்தான், இறந்துட்டாங்க. ஸ்டீஃபன் சார், நீங்க சொன்னீங்கல்ல, இன்னும் கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் சின்னதா சொல்லியிருந்தேன், இன்னும் சொல்லிக்கலாம். பட் இந்த அளவுக்கு இருந்தா தான் சார் கரெக்டா இருக்கு. ஓரளவு நம்ம எல்லாமே கெஸ் பண்ண முடியுது. நல்லா இருந்தது சார். பேசுவோம். அது நான் என்ன எதிர்பார்க்கிறேன் சார், நம்ம பேசுவோம். சார் ரொம்ப அருமை சார். நான் கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ல இதை பத்தி நைஜீரியா சார் சொன்னதெல்லாம் நீங்க 4 செப்டம்பர் நான் கேட்டதான் சார் அதை அப்படியே எடுத்தது. அதுக்கு நம்ம சிவகுமார் சார் வந்து அந்த சைனா போர்ட் இதை பத்தி சொன்னதை பத்தி எடுத்து கொடுத்தது அருமையா இருந்தது.
அவங்க 2 தரப்பு அருமையா பேசியிருந்தாங்க. 2வது நீங்க சொன்ன மாஸ் சைக்காலஜி உண்மையிலேயே அது என்னமோ பக்தி முத்திட்டா இப்படித்தான் பேதரிச்சு போகணும்னு சொல்றதுக்கு பெரிய சாட்டே கிடையாது. அது எல்லா இதுலயும் உண்டு. அருமையா அதை எடுத்து சொன்னீங்க. அப்புறம் இவங்க நம்ம சிவகுமார் சாருடைய கதை எப்பவுமே வேற மாதிரி நீரோட்டத்தை மாதிரி ஓடும். அது அவங்களோட கதை அருமையா இருந்துச்சு. அதோட நம்மளே தொட்டு பேசுனீங்க சார். நாங்க வந்து இந்த அந்த ஹைக்கூ கவிதையை ஒவ்வொரு கவிதைக்கும் வேற மாதிரி பொருள் கொண்டோம். ஆனா நீங்க பொருள் கொண்டது வித்தியாசமா இருந்தது. உண்மையிலேயே அந்த கொக்கு வாடி இந்த கொக்குக்கு வந்து நான் மற்ற ஆட்கள்லாம் வேற வேற ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க. ஆனா நீங்க வேற விதமான சிந்திச்சு சொன்னது வந்து ரொம்ப அருமை. ஹைக்கூ கவிதையே இன்னும் நிறைய புக்குகள் இருக்குது. இதை வச்சு கொஞ்சமா நான் ஃப்ரீயா டைம்ல பேசணும்னு வச்சிருக்கேன். உங்களுடைய ரிவ்யூக்கு ரொம்ப நன்றி சார். அதுல நம்மளையும் சேர்த்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ராம் சார், ஸ்டீஃபன் சார், மற்ற எல்லாருக்கும் நன்றி. அதுல ஒரு புல்லாங்குழல் இசைக்கிறாள் நடனம் ஆடுகிறது நெருப்புன்னு சொல்ற கவிதை வரும். அது அந்தந்த புக்குல யாருக்கு எந்த கவிதை மனசுல தோடுதோ அது அவங்களுக்கு முதல் பரிசு தட்டி சென்றதாக நினைச்சுக்கணுமா. அது அருமையான ஹைக்கூ கவிதை புக்குகள் மறுபடியும் இன்னும் 2வது 3வது பத்திலாம் இருக்கு சார். பின்னால பேசுவோம். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார். சுதா மேடம் இருந்தாங்க, போயிட்டாங்க. டக்குன்னு போயிட்டாங்க, இப்பதான் போனாங்க. செல்வகுமார் சார், நீங்க பேசுறீங்க. சொல்லுங்க முடாங்க சார். வணக்கம் சார். வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தெளிவான விளக்கத்தோட வந்து ஆக்சுவலா என்ன சொல்றது, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொன்னீங்க. ஸ்ரீதர் சார் சொன்ன அவருடைய நைஜீரியா பயணத்தை பத்தி, அங்க வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா என்னுடைய சம்பந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா என்னவோ அங்க இருந்தாங்க. இருந்தப்போ இந்த பணம்னு சொல்றீங்க இல்லைங்களா, சொன்னார் இல்லைங்களா, ஆக்சுவலா வந்து அவங்க வந்து சடனா வெளியில எங்கேயாவது போகும்பொழுது கையில வந்து பாத்தீங்கன்னா பணம் எடுத்துன்னு போவாங்க. நடுவுல ஒரு முறை வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டும் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, அங்க அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ்ல இருந்து கூடவே வந்து செக்யூரிட்டி கொடுத்து எவ்ரி டைம் வந்து அவங்க வெளியில போறதுன்னா செக்யூரிட்டியோட தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் இப்போ இவங்களுக்கும் அதெல்லாம் நடந்திருக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா, இது 20 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு போல இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிவகுமார் சாருடைய ஆம், முழு விளக்கு அந்த கதையை பத்தி சொன்னீங்க. அதுல வந்து நான் தெரிஞ்சுக்கின ஒரு விஷயம், ஏன்னா அவரு அந்த கதை சொல்லும் போதெல்லாம் நான் வந்து கனெக்ட் ஆகல. அதுல வந்து பாத்தீங்கன்னா, சந்தோஷமா எந்த வேலை செய்தாலும் வலி தெரியாது. அந்த மீன்காரி வந்து பாத்தீங்கன்னா 40 கிலோ வெயிட்டு, குழந்தை வந்து ஒரு 8 கிலோ வெயிட்டு. ஸோ இவ்வளோ வெயிட்டோட எடுத்துன்னு வந்துட்டு எல்லாம் எடுத்துன்னு நம்ம சாதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ இல்லை 10 கிலோ எடுத்துன்னு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தளர்ந்து போயிடும். ஏன்னா நமக்கு அதை எடுத்துன்னு போகிறதுக்கான சந்தோஷம் பெருசாக இருக்காது. ஸோ சந்தோஷத்தோட வந்து ஒரு வேலை செய்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே சிறப்பாக தான் இருக்கும். கூட இன்னொன்று என்னன்னாக்கா, அந்த சங்கீதாவும் கணேஷ் ஆனந்தும் அவங்களுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னு வைங்க, அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயமும் நினைக்கும் போது செய்துட்டோம்னு வைங்க, அது வந்து வேலை முடிஞ்சிடும். சரி, அது அப்புறமா செய்யலாம்னு சொல்லி தள்ளி போட்டோம்னா அந்த காரியம் வந்து கை கூடுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் அவங்க சொல்லியிருக்காங்கன்றது ரொம்பவே வெளிப்பாடாகவே தெரிஞ்சுது. அடுத்தது ஸ்டீபன் சாருடைய இது பார்த்தீங்கன்னா, நம்ம சுய சிந்தனை எழுந்து விடுவார்கள். டெஃபினட்டாக வந்து அது இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு மாதிரியான மாஸ் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாது சார். என்ன பண்ணுறோன்றதே தெரியாது. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு முறை பார்த்தீங்கன்னா பையன் யாரோ ஒருத்தன் மேலே ஏறி பால் ஊத்துறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனுக்கு பால் ஊற்ற வேண்டியதாயிடுச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா அது அவங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாம அந்த பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த 18+ எல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் உடைய கைடன்ஸை கேட்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஐயோ அப்பா சொல்றாரு அம்மா சொல்றாருன்றது அவங்களுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியே இப்ப பசங்க கிடையாது. அவங்களுடைய ஜென்ரேஷனே வந்து டோட்டலா மாறி போச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாஸ் சைக்காலஜி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே பப்ளிக்கா எல்லாருக்கும் நிறைய தெரியணும் சார் இது. ஏன்னா இதை மாதிரி எல்லாம் நம்ம பேசுறோன்றதும் வந்து மற்றவங்களுக்கும் தெரியணும். தெரிஞ்சாதான் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் கட்டாயமா. அவங்க பார்க்கறதுக்கெல்லாம் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊந்துகோல் மாதிரி. ஏன்னா அந்த ஃபுல் வீடியோவில் வந்து பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்குவோன்றது அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்ததை வந்து
அதை கேட்கும்போது தன்னிச்சையா வந்து ஓ அந்த வீடியோல இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அப்போ அதையும் போய் பார்ப்போம் நம்ம. அதை பார்க்கறதுக்கான ஒரு டைம் வந்து ஒதுக்க முடியும். இல்லைன்னு வைங்க, அவசர இடையில வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஏதோ முடிச்சுட்டு பார்த்துட்டு போயினே இருப்பாங்க. இப்போ நீங்க சொன்னது வந்து எப்படி இருக்குதுனாக்கா ஒரு புக்கை பத்தி ரிவ்யூ பண்ண மாதிரியா இருக்கு. அந்த புக்கை நம்ம திரும்ப அப்பா ஃபுல்லா படிச்சு பார்ப்போம். படிச்சோம்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியா இருந்தது. அவர் ஸ்டீஃபன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து அந்த மாஸ் சைக்காலஜில டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஹ், பயமும் கோபமும் வந்து மாறி மாறி உண்டாக்கி விடுவார்கள் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் தான் சார் அது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபை அவருடையது கவிதைகள்லாம் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் ஒரே மாதிரி இருக்கும். தேர்ட் லைன் வந்து என்டையர்லி மாத்திடும்னு சொன்னீங்க. பட் ஐக்யூ எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா இப்போ அவர் ரிஃபை சொன்ன மாதிரி தான் நீங்க அதுக்கு கொடுத்த விளக்கமே வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து கொக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோடி மீனிங்ல, அதாவது எங்கேயுமே வந்து ஒரு ஜோடியா இருந்தோம்னாக்கா அதுல இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து குரூப்பா இருந்தோம்னு வைங்க, நமக்கு வந்து பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த மாஸ் சைக்காலஜில அந்த குரூப் அது வந்து வேற மாதிரி. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டடா குரூப்பா இருந்தோம்னா நமக்கு வேற எந்த எக்ஸ்டர்னலா வந்து எந்த ஒரு அஃபெக்டும் நடக்காதுன்றது வந்து இந்த கொக்கு உடைய ஒரு சின்ன கவிதையிலே நம்ம அதுல இருந்து ஒரு விஷயமும் புரிஞ்சுக்கிற மாதிரியா இருக்கு. ப்ளஸ் அந்த கவிதையெல்லாம் நான் நிறைய எழுதி வச்சேன் நான். இப்போ நீங்க சொல்லும் பொழுதெல்லாம் நான் ஜென்ரலா வந்து இவ்வளோ நேரம் கூட பேசவே மாட்டேன். டக்குன்னு வந்து 2 நிமிஷம் கூட சார் நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சுக்கிறது. பட் ஆனால் இப்போ நீங்க பேசுனதுனால இதெல்லாம் நான் நோட் பண்ணி அந்த கவிதையெல்லாம் எழுதி வச்சேன். அதான் பாருங்க, நம்மை போலவே நடந்து காட்டுகிறது நிழல். அது பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டா வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது. அடுத்தது ஒத்திகை பார்க்காத நடனம் குழந்தையின் நடை. முதியோர் இல்லத்திலிருந்து திரும்பி வந்தார்கள் வீடு படமாக. போனார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பனி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன் கண்ணீர் வழிகிறது வழிந்தது. வழிந்தது. ஸோ இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கேட்கும் பொழுது மனசுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவும் இருக்கு. ஸோ அதில் இப்போ அவரு ரிஃபை சாருடையது நானும் பெருசு கேட்டதில்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் நான் திரும்ப வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குனதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி சார். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. முடிச்சுக்கலாங்க? ஸ்டீஃபன் ஆ, ஸ்டீஃபன் சொல்லுங்க. மாஸ் சைக்காலஜி பேசுறப்போ நான் எவ்வளவு அடக்கி வாசிச்சுக்கிறேன்னு எனக்கு ஒரு பாராட்டு சொல்லணும் நீங்க. இருங்க சார் சார். உண்மையாதான் சார். சார், நானும் டக்குன்னு அதுல வந்து சடனா வந்து இப்பதானே வரேன். கொஞ்சம் இப்ப எல்லாரும் பேசிட்டாங்கல்ல, இப்பதானே நான் பேசுறேன். இல்ல அதுல சடனா வந்து நான் திடீர்னு கொஞ்சம் அப்படியே போனீங்க, டக்குன்னு வந்து அப்படியே டவுன் கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்க. போன வாரம் சார் சொன்னது அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு. இல்ல சொன்னது மட்டும் இல்ல, மாஸ் சைக்காலஜி செய்துட்டாரு வேற. இல்ல எதுக்காக போட்டோன்றதா சாருக்கு தெரியும். அது எந்த நேரத்துல போட்டோம், அது எதுக்காக பேசணும். ஆனா நான் அதுல எதையுமே கலக்காத அழகா பேசியிருந்தேன். அதை விட அழகா பேசினார் ராம சார். அதுதான் வீட்டு. வாங்க ரவி சார், வாங்க ரவி சார். சார் நீங்க பேசுறது கேட்கறது தான் வந்தேன். சார் ரிவ்யூ அப் டு 8 o'clock வரைக்கும் கேட்டேன், அந்த கதை வரைக்கும். சிவகுமார் சார் தான் சொல்லணும் சார் எப்படி கதை சொன்னாரு அப்படின்ட்டு. சிவகுமார் சார் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் சிவகுமார்? சொல்லிட்டாருன்ட்டு. நல்லா இருந்துன்னு சொல்லிட்டாரா? சொன்னதை விட நல்லா சொன்னீங்க, பாலிஷா சொன்னீங்க அப்படின்னு. அப்படி இல்ல, ஆனா சொல்லிட்டாரு. கதை நல்லா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் 2 ரிவ்யூமே நல்லா இருந்தது சார். மாஸ் சைக்காலஜி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் போயிட்டேன் நான். எனவே அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதால அது ஒன்றும் அவ்வளோ இது பண்ணல. மாலதி மேடம் அப்பப்போ அந்தந்த என்னென்ன நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த டாபிக்லாம் குரூப்பில் போட்டுகிட்டே இருந்தாங்க, அதையும் பார்த்தோம். லைவாக அதுவும் ஓடிட்டே இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் நைஸ் தான் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரி அந்த இதை நினச்சிக்கோங்க சார். அதாவது 250, 750, 500 அந்த மாதிரி டாப்பிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் இதுவாக பேசலாம். ஏன்னா அது கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். நம்ம ஜென்ரலாக நீங்க சொன்னீங்கன்னு ஸ்டீஃபன் சொல்லிக்கிறேன். we are working on it. அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் வரும். அடுத்த பார்ட்டா சார்? பார்ட் 3. மகிழ்ச்சி ரொம்ப. அதாவது ரிவ்யூ எதுக்காக நம்ம பாக்குறோம்னா, நம்ம எவ்வளவு தூரம் கடந்து வந்தப்ப இந்த கடந்து வந்த பாதைகள்ல நம்ம எந்தெந்த மாதிரி பாதைகளை கடந்து வந்தோம்.
என்ன விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், எத்தனை பெரிய செய்திகள் சொல்லியிருக்கோம். இப்ப அழகா 4 சொன்னாரு, 4 விஷயம் கொண்டு வந்து ஒரு ஊரை, ஒரு இன்டர்நேஷனல் கண்ட்ரியை பத்தி, நாடை பத்தி பேசினாரு. இன்னொன்னு ஒரு கதையை பேசினாரு. அடுத்தது வந்து ஒரு பொதுவான ஒரு உளவியல் பத்தி பேசினாரு. இது எல்லாமே நமக்கு தேவையான விஷயம். செலக்ஷன் இஸ் எக்ஸலன்ட் செலக்ஷன். அதுல எந்த விதமான 4 டிஃபரெண்ட். ஆனா இன்னொரு 10 நிமிஷத்துல பேசியிருந்தீங்கன்னா இன்னொரு சப்ஜெக்ட் கூட பேசிடலாம். அது ஒரு ஃபார்மேட் வச்சுக்கலாம். அது நம்ம பேசுவோம், அது தனியா பேசிக்கணும். ஏன் மாச வகையில எடுத்து பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நீங்க இந்த பேசலன்னா கூட நான், ஏன்னா மத்தவங்க பேசணுன்றதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. பட் நீங்க எடுத்து பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அது இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இது தேவையான ஒண்ணு. ஆனா அதுல எந்த அளவுக்கு நம்ம வாயை கட்டி பேச முடியாதுன்றது பிரச்சனை. அத வந்து நீங்க கரெக்டா பேசுனீங்க. அது உண்மையாக மிகப்பெரிய பாராட்டுகள். ரொம்ப அழகான நடையில சொல்ல வேண்டிய செய்தியை கரெக்டா சொன்னீங்க. அதாவது என்ன சொல்லணும், எந்த விதத்திலயும் நம்ம தளத்துல எதுவும் இது பண்ணாத மாதிரி சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப அழகா சொன்னீங்க. கொஞ்சம் கூடுதல் தகவலும் சொன்னீங்க. அதுல மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அது தேவை, மக்களுக்கு தேவை. இப்போ நம்ம என்னன்னா எப்படி போயிடுறோம், எத்தனை மாஸ் சைக்காலஜி சிக்கி இருக்கோம். மதத்துல இருந்து, நம்ம பல கும்பல்ல இருந்து, பல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய எல்லா இடத்துலயும் சிக்கிறோம். ஆனா அங்கங்க நம்ம கொஞ்சம் நம்ம அந்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால வெளியில வரும்னு வச்சுக்கிறேன். பல இடங்கள்ல அந்த விழிப்புணர்வு இல்லாத, நம்ம அதை யோசிக்காத, முழுக்க நம்பிக்கையை சார்ந்த விஷயங்களால நம்ம சிக்கப்படுறோன்றது பின்னாடி ஒரு காலத்துல புரியும். அப்ப புரியுற நேரத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அங்கதான் அது மாஸ் சைக்காலஜி அடிப்படும். மாஸ் கான்சியஸ் போயிடும், டோட்டலா போயிடும். அது வந்து ஒரு சிலருக்கு, நம்மலாம் ஒரு தெளிவா இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அதுல எவ்வளவு பேர் மாட்டின்னு அவஸ்தைப்படுறாங்க. எவ்வளவு பணத்தை விட்டவங்களா இருக்காங்க மாஸ் சைக்காலஜில. வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அருமை. இந்த சிச்சுவேஷனுக்கு, இந்த சூழ்நிலைக்கு, இன்றைய சூழ்நிலைக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். என்னோட பேசுறதுக்கு அருமை. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ராமு சார் அடுத்த இதுவும் அதான் பேச போறாரு. நாராயணமூர்த்தி அவ்வை வச்சிருந்தேன், நேரம் இல்ல. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? ராமு ஹைகோ கவிதை பத்தி படிக்கிறப்போ ராமு சார் பெராடிம் ஷிஃப்ட்னாரு. பெராடிகமா பெராடிம் ஷிஃப்ட்? PARADIGM பாரடைம். ஜிஎம். அது என்ன சார் அர்த்தம்? பாரடைம்னா உன்னை பத்தி ஒரு பார்வை இருக்குது, அந்த பார்வை டோட்டலா மாறும். இது இப்படி அப்படி நம்ம ஒரு பிக்சர் ஒண்ணு வச்சிருப்போம் மனசுக்குள்ள, அந்த பிக்சர் மாறும். சின்னதா வேணா ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு ட்ரெயின்ல போறாங்க, ட்ரெயினுக்கு கிளம்புது சென்னையில இருந்து. ஒரு 10 வயசு பையன் இருக்கிறான். அந்த பையன் அப்பா கிட்ட, அப்பா எல்லா மரம் பின்னால ஓடுதுப்பா அப்படிங்கிறான். கூட எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னடா ஒரு குழந்தை, 10 வயசு குழந்தை மரம் பின்னால ஓடுது அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா அப்பா சொல்றாரு, 3 வயசு இருக்கிற போது குழந்தைக்கு கண் பார்வை போயிருச்சு, 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணலாம்னு சொன்னாங்க, இப்பதான் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு, ஆபரேஷன் பண்ணிருக்கிறோம். முதல் தடவையா புள்ள ட்ரெயின்ல வருது, கண் பார்வை தெரியுது, 7 வருஷம் கழிச்சு கண் பார்வை தெரியுது அப்படிங்கிறாங்க. தெரியாதனமா பண்ணிட்டோம் சார், சாரி சார் மன்னிச்சுக்கோங்க. எவன்லாம் ஏளனமா செஞ்சானோ அவன்லாம் பணிவா இப்ப மன்னிப்பு கேட்டான். நீ 10 வயசு பையனை பத்தி நீ ஒரு பிக்சர் வச்சிருக்கிற, என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியல, 7 வருஷம் கண் பார்வை இல்ல. இது பாரடைம் ஷிஃப்ட். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். கேள்வி சார். சார் நாடற்றவர்கள் அடிக்கடி மூத்து, நாங்க நாடு இல்லாம இருக்கிறோம்னு வர ஸ்ரீலங்கன் தமிழர்களை பத்தி, எங்களுக்கு ஒரு நாடு வேணும், இளைஞர்கள் வேற எங்கேயாவது வேணும், அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்குது. நான் கேட்கறது சார், நமக்கு ஆஸ் எ இந்தியன் என்னுடைய குடியுரிமைக்கு என்ன சார் கார்டு, என்ன சார் டாக்குமெண்ட் இருக்கு? ஆதார் அட்டையா, இல்ல ரேஷன் கார்டா, இல்ல என்னுடைய படிப்பு சர்டிபிகேட்டா, எது சார் எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கான ஒரு டாக்குமெண்ட்? எனக்கு ஒரு இந்திய குடிமகன்றது ஒரு டாக்குமெண்ட். அமெரிக்கால போனா சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க, ஆப்பிரிக்கால போனா வாங்கிறன்றாங்க. இந்தியனாகிய நான் தான் இந்தியன் சொல்றதுக்கு என்ன டாக்குமெண்ட் என்கிட்ட?
பாஸ்போர்ட் சார். ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் எல்லாம் கிடையாது. பாஸ்போர்ட். ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி இல்ல ரேஷன் இல்ல சார், இப்போ வந்து அது இல்ல எல்லாரும் கேட்டனால தான் ஆதார் கார்டு வந்திருக்கிறது. இல்ல 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 அதுவும் இல்லைன்றாங்க. பாஸ்போர்ட் தான் சார். ஆதார் கார்டு இன்னைக்கு நீங்கள் குடிமகள் அப்படின்னு சொல்லாது. பாஸ்போர்ட் மட்டும் தான் சார் இந்திய குடிமகன். உங்க இல்ல சிட்டிசன்ஷிப் சார், பாஸ்போர்ட் வேற எதுக்கு? வேற எதுக்கெல்லாம் இல்ல. பாஸ்போர்ட் எல்லாருமே தான் உங்க வச்சிருக்கவே ஐடி. மாட்டாங்க சார் பாஸ்போர்ட். இதுதான் இல்ல வச்சிருக்கவங்க டீச்சர், எல்லாருமே இந்திய குடிமகன் பாஸ்போர்ட் தான். இந்தியாலயும் செல்லுபடி ஆகும், வெளிநாட்டிலையும் செல்லுபடி ஆகும். ரேஷன் கார்டு ஆதார் கார்டு விற்கிற போது உங்களுக்கு சொன்னது ஆதார் கார்டு இல்லைன்னா எங்கேயுமே சேர்க்க மாட்டேன்னு சொன்னா, ஆமா. இன்னைக்கு ஆதார் கார்டு is not enough to prove that you are an Indian citizen. ரேஷன் கார்டு தான் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இல்ல சார், ரேஷன் கார்டு கூட எல்லாரும் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறது வராது இல்ல. சார். ரேஷன் கார்டு கிடையாது இப்போ. இல்ல சார், நிறைய இது பேர் கார்டு ஓட்டர் ஐடி இருக்கு. தான் சார். இப்ப நான் இப்ப நேபாளுக்கு யங்ஸ்டர்ஸ் போகும்போதெல்லாம் இப்போ ஓட்டர் ஐடி தான் பண்ண போறாங்க. ஓட்டர் ஐடி தான் சொன்னாங்க. ஓட்டர் ஐடி 18 வயசு பசங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடையாது. கிடையாது. அவங்களுக்கு எந்த சிட்டிசன் எடுத்துக்க முடியாது, நம்ம எடுத்துக்க முடியாது. ரேஷன் கார்டுல எல்லாரோட பேரும் இருக்கும். குழந்தையா இருந்தா கூட ரேஷன் கார்டே இப்ப ஜெனரேஷன்ல வாங்குறதே இல்ல சார். நம்ம ஒண்ணு சொல்றேன், இந்தியால நீங்க எந்த ஐடென்டிட்டி கிடையாது. நீங்க எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு இது கிடையாது. நீங்க அத மாதிரி ஆதாரம் யாரை கேட்டாலும் ஒருத்தரும் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை வேணும்னா நீங்க இதுல எது வேணா எடுத்துக்கலாம், அவ்வளவுதானே தவிர ஸ்பெசிபிக்கா ஐடென்டி கார்டுன்னு எதுவுமே ஒரு ப்ராப்பரான இதுல கிடையாது. ஆனா அது மாதிரி வேணும்னா இப்ப சில்ட்ரனுக்கு கூட ஆதார் கார்டு இருக்கு. எல்லாருக்கும் கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்ட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? இருந்து என்ன பிரயோஜனம்? இது பாலிடிக்ல போயிடும், பிரச்சனை பேச விட்டுருவோம் நம்ம. சார் இல்ல சார் சார், சொன்ன கேட்டதுல ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்றேன் சார். ஆக்சுவலா அந்த ஐக்யூ கவிதை பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு, அதாவது முதியோர் இல்லத்தில் இருந்து திரும்பினார்கள். அது ஆமா. வரைக்கும் கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா என்ன ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓகேப்பா, அங்க இருந்தவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. ஆனா அடுத்த லைன் வந்து படமாக அப்படின்னும் போது பக்குன்னு வருது பாருங்க. ஸோ இதுதான் வந்து போல இருக்கு இந்த ஐக்யூடைய மெயின் பவர் ஆஃப் ஐக்கூ ஐக்யூ. ஐக்கூ ஐக்யூடைய பவர், அதாவது பவர் ஆஃப் HAIKU ஹைக்யூன்னு சொல்லணும். ஹைக்கூ. ஐக்யூ. ஐக்யூடைய மெயின் பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து திரும்ப திரும்ப வாசிச்சு பார்த்தோம்னு வைங்க சார், உண்மையிலேயே அதாவது முதியோர் இல்லத்திலிருந்து திரும்பினார்கள் என்னன்னாக்கா படமாக அடுத்த லைன் தெரியாத வரைக்கும் என்ன தோணும், அது ஓகே ஓகே பேரண்ட்டை வந்து திரும்பி கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. ஆனா அடுத்தது படமாகன்னும் போது அடப்பாவீங்களா, அடையே அவங்க நல்லா இருக்கும்போது கூப்பிட்டு வராம செத்த பிறகு அவங்க போட்டோ எடுத்து வந்திருக்கீங்களே அப்படின்றதுதான் சார். இதுதான் நல்லா பாரடாக்ஸ். இருந்துச்சு. நன்றி நன்றி நன்றி. இது வந்து சார் லதா ஒரு டீச்சருக்கு ஒரு நிமிஷம். செய்தி. அடுத்த மாசம் போடுவாங்க யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்குதுன்னு. அப்பதான் தெரியும் நீங்க ஆமா. யாருன்னு. இல்லைன்னா நீங்க இந்தியாவே கிடையாது, மனுஷனே கிடையாது, உங்களுக்கு உசுரே கிடையாது. சரிங்க, நம்ம பேசுவோம் சார். ஓகே, அதாவது சில சிவகுமார் சார் கேட்டார் இல்லையா பேரடைம் ஷிஃப்ட்டுக்கு. சார் ஒரு காலத்துல பூமி தான் மையமா இருந்தது, மத்ததெல்லாம் சுத்தின்னு இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப எல்லாரும் நம்பினாங்க. அது அப்படியே என்னாச்சு, சூரியன் தான் மையம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த கிரகங்கள்லாம் சூரியனை தான் சுத்துதுன்னு சொன்னாங்களே. அப்போ அந்த அந்த டோட்டல் முழு சித்தனையும் அப்படியே மாறிடுச்சு இல்லையா? ஓகே ஓகே. அப்ப இதுதான் டோட்டலா அந்த அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. அதுதாங்க புரியுதுங்களா? கான்செப்ட் வந்து மாத்துறது தான் பேரடைம் ஷிஃப்ட். அதுதான் சூப்பர் paradigm சூப்பர். shift. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டார்வின் வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் ஒரே குடும்பத்துல இருக்கிற ஒரு மரத்துல இருக்கிற வேற வேற கிளை, வேற வேற இலை, வேற வேற பூ அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கு முன்னால வரைக்கும் நீ வேற நான் வேறன்னு பேசுறவங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு கண்டுபிடிச்சோம். பரிணாம வளர்ச்சி புரிஞ்சுது. அதுக்கப்புறம் திரும்ப பேக்ல போக முடியாது. அதே மாதிரி அன்கான்சியஸ் மைண்ட்னு ஃப்ராய்டு சொன்னாரு. திரும்ப நீங்க அதுக்கப்புறம் கான்சியஸ் மைண்டு போக சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிறது வேற, உங்களுக்கு உள்ளுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கிறாரு, அந்த ஆளு நினைக்கிறது வேற, அதுதான் நடக்கும். கான்சியஸ் மைண்ட்ல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். சூப்பர் அதே மாதிரி சூப்பர் சார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எல்லாம் கடிதம் போட்டுட்டு இன்னைக்கு கடிதம் கிடையாது, புரியுதுங்களா? டோட்டலா இமெயில் மாறுச்சு. சரி. டயலிங் போன் வச்சிருந்தோம், எங்கேயாச்சும் டயல் போன் இருக்கா? எல்லாமே மாறிச்சு. இன்னைக்கு போன்ன்றது வீட்டுல ஒரு வீட்டுல அடங்கி இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான், இன்னைக்கு அப்படி கிடையாது. போனுன்னாவே இன்னைக்கு டோட்டலாவே வந்து சுத்துற ஒரு விஷயம் தானே தவிர யாரும் வீட்டுல வந்து லேண்ட்லைன்ல அது வந்து ரேர் தான் வச்சது. இது எல்லாமே ஒரு டோட்டல் சேஞ்ச் வருது இல்லையா? இந்த மாதிரி இது வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. மகிழ்ச்சி, நன்றி. சொல்லுங்க மேடம்.
நாளைக்கு வாங்க. அவ்வளவுதான். நாளைக்கு வந்து மேடம் பேசுறாங்க, வசந்தி ஓ மேடம் பேசுறாங்க, எல்லாரும் வந்துருங்க. சூப்பர். தலைப்பு சார் இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் சப்ஜெக்ட் பேசுறாங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. என்னடா நாளைக்கு என்ன வரேன் மெடிக்கல்ஸ் பிரீத் வெல், என்ன சார்? நாளைக்கு பிரீத் வெல், லங்ஸ் பத்தி பேச போறாங்க. ஓகே ஓகே லங்ஸ் பத்தி. இல்லையா சார் சார்? இப்ப பாரடாக்ஸுக்கு நீங்க சொன்னீங்கல்ல இந்த லெட்டர், தட் இஸ் நாட் கரெக்ட் சார். இன்னும் லெட்டர்ல வந்து அபிஷியல் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குதான்னு சார்? அதாவது நீங்க ரொம்ப லெட்டர் ரொம்ப போடுறதுன்றது வேற விஷயம். இப்ப சாதாரணமா லெட்டர் போடுறது இப்ப அது யாரு ரைட், பட் டோட்டலாவே மாறினாதான் அது பாரடாக்ஸ்னு இது சொல்லுவாங்க. வந்து ஒரு பல்கான விஷயம், அப்படியே மாறுறதுதான். உதாரணத்துக்கு தான் சொன்னேன் நானு. ஆ, பேசுவோம். மகிழ்ச்சி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். சொல்லுப்பா. போடு.